Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wa huwa waliyyus salihin wala udwana illa 'alal zalimin. Thumma salatu wassalamu ala asyrafi al-mursalin Muhammad ibn Abdullah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin, amma ba'd. தொடர்ந்தர்ச்சியாக நாங்கள் பார்த்து வரக்கூடிய ஷர்ஹு கத்ரின் நதா உபல்லிசதா என்ற இந்த தொடர்பாட வகுப்பில் இன்றைய தினம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கான வாகவாத்துகா என்கிற அந்த பாடத்தினுடைய தொடரில் கானவினுடைய விசேட சிறப்பம்சங்கள் சம்பந்தமாக பார்த்து கொண்டு வரக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைய தினம் கான என்பதற்கு இருக்கக்கூடிய இன்னும் 2 மேலதிகமான சட்டங்களை பற்றித்தான் படிக்க இருக்கிறோம். அதில் ஒன்று என்னவென்றால், கானவ மாத்திரம் ஹதுவு செய்துவிட்டு ஹதுவு செய்யப்பட்ட அந்த கானவுக்கு பதிலாக நாங்கள் மா என்ற ஒரு சொல்லை அல்லது ஒரு 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 கலிமாவை ஏற்படுத்துவது. கானவினுடைய இஸ்மும் ஹபரும் இருக்கும். ஆனால் அந்த கானைங்கிற அந்த மாத்தா, அந்த கானையை கூண்டு வரக்கூடிய அந்த கானையை நம்ம அங்கிட்டு ஆக்கிறோம், இல்லாமல் ஆக்கிறோம். கானன்ற சொல்லே இருக்காது, அதுக்கு பதிலாக மா இருக்கும். அதனுடைய இஸ்மும் ஹபரும் இருக்கும். இப்போ கான மட்டும் அது செய்யப்படுது, இஸ்மும் ஹபரும் இருக்க போகுது. இது எப்ப என்கிறது தான் நம்ம படிக்கிற ஒரு பகுதி. அப்ப பாருங்க, சொல்றாரு வஹத்ஃபிஹா ஐ வதஹ்தஸ்ஸு கான பிஹத்ஃபிஹா வஹ்தஹா. கான குறிப்பாகும், எதற்கு தெரியுமா? பிஜவாசி ஹத்ஃபிஹா, அதை ஹதுவு செய்வது ஆகுமாகும். வஹ்தஹா அதை மாத்திரம், வஹ்தஹா ஃபகத், அந்த கானவை மாத்திரம் ஹதுவு செய்யப்படும். முஅவ்வதன் அன்ஹா மா, அதற்கு பகரமாக மா கொண்டு வரப்பட்ட நிலையில், முஅவ்வதன் அதற்கு பகரமாக்கப்பட்ட நிலையில், மாவை அதற்கு பகரமாக்கப்பட்ட நிலையில் கானவை மாத்திரம் ஹதுவு செய்வதற்கு கான குறிப்பாகிவிடும். ஃபீ மிஸ்லி அம்மா அன்த தா நஃபரின், அம்மா அன்த தா நஃபரின் போன்றதிலே. ஃபீ மிஸ்லினா ஃபீ நஹ்வி அம்மா அன்த தா நஃபரின். அம்மா அந்த நீ ஆகிவிட்டதன் காரணமாக, தா நஃபரின், தா நஃபர்னால் து உடைய நஸ்புடைய ஹாலத், நஸ்புடைய நிலைமை தான் தா. து தா தீன்னு மாறும். அது அபூக்க அஹூக்க ஹமூக்க ஃபூக்க து மால்னு சொல்லுவோமே நம்ம, அந்த லஸ்மா சித்தர் லஸ்மா ஹம்சாண்டு அதில் வரக்கூடிய இதுதான் அது. அது நஸ்புடைய நிலைமை தான் தா. தா நஃபரின், ஆட்பலம் உடையவர். நஃபர்னால் ஆட்பலம், அதாவது தனக்கு பின்னால ஆட்களுடைய ஆதரவு இருக்குது, மென் பவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. அப்ப ஆட்பலம் உள்ளவனாக நீ ஆகிவிட்டதற்காக வேண்டியா என்ற ஒரு கேள்விதான் அந்த வாக்கியம். அது கேள்வி, அது ஆகிவிட்டதற்காக வேண்டின்ற ஒரு தலீலாக அதை நம்ம எடுத்துக்கொள்ள மேலும் அது ஒரு கவிதையில வர ஒரு துண்டொண்டு. அம்மா அந்த தா நஃபரின், அந்த கவிதை எப்படி வரும் என்று கேட்டால், அபா ஹுராஷத் அம்மா அந்த தா நஃபரின் ஃபஇன்ன கோமி லம் தஅகுல்ஹுமுல் லபு என்கிற அந்த பைத். அதுல தான் என்னது, அந்த அம்மா அந்த தா நஃபர் என்கிற சொல் வருகிறது. வம அஸ்மிஹா ஃபி மிஸ்லி இன் ஹைரன் ஃபஹைருன், அதே போல கான ஹதுவு செய்யப்படுவது ஆகுமாகும். ம அஸ்மிஹா, அதனுடைய இஸ்முடன் சேர்த்து ஹதுவு செய்வது. ஃபி மிஸ்லி இன் ஹைரன் ஃபஹைருன், இன் ஹைரன் ஃபஹைருன் போன்றதிலே. வல்தமிஸ் வலவு ஹாத்தமன் மின் ஹதீதின், இல்தமிஸ் வலவு ஹாத்தமன் மின் ஹதீதின் போன்றதிலே அதனுடைய இஸ்முடன் கானவை ஹதுவு செய்வதற்கு அது குறிப்பாகிவிடும். முதலாவது கட்டம் கானவ மாத்திரம் ஹதுவு செய்யற, இஸ்மும் ஹபரும் இருக்கும். ரெண்டாவது கானவும் அதனுடைய இஸ்மும் ஹதுவு செய்யப்படும், ஹபர் மாத்திரம் எங்கி இருக்க போகுது. இந்த 2 கட்டங்களும் எப்ப அப்படிங்கிறத நம்ம படிக்க போறோம். முதலாவது இன் ஹைரன் ஃபஹைருன் இல்தமிஸ் வலவு ஹாத்தமன் மின் ஹதீத், இதுக்கு கருத்து வாசிங்களன். இன் ஹைரன், அதாவது அவர்கள் செய்யக்கூடிய காரியம் நல்ல காரியமானதாக இருந்தால் ஃபஹைருன், அவர்களது கூலியும் நல்லதாக அமைந்து விடும். அதே சந்தர்ப்பத்தில் வ இன் ஷர்ரன் ஃபஷர்ருன், மனிதர்கள் தாங்கள் செய்யக்கூடிய காரியம் கெட்ட காரியமாக இருந்தால் அதற்கு கிடைக்கக்கூடிய கூலியும் கெட்டதாக அமைந்து விடும். அல் ஜஸாஉ மின் ஜின்ஸில் அமல், அல் ஜஸாஉ மின் ஜின்ஸில் அமல். பொதுவாக கூலி என்கிறது வகுமானம் என்கிறது ஒவ்வொருத்தரும் என்ன காரியத்தை செய்யறாரோ அதை பொறுத்து. அதைத்தான் நம்ம கர்மா அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றோம். கர்மா
வல்தமிஸ் வலவு ஹாத்தமன் மின் ஹதீத். இல்தமிஸ் நீ தேடு, வலவு ஹாத்தமன் நீ தேடக்கூடிய பொருள் மோதிரமாக இருந்தாலும் சரியே, மின் ஹதீதின் இரும்பிலான மோதிரமாக இருந்தாலும் சரியே. அப்ப இல்தமிஸ் வலவு ஹாத்தம மின் ஹதை வலவு கான அல்லதி தல்தமிசு நீங்கள் தேடுவீர்கள் எவ்விதமான ஒன்று இருந்தாலும் சரியே, ஹாத்தம மின் ஹதீத் இரும்பிலான மோதிரமாக இருந்தாலும் சரி. சரி, இதெல்லாம் விடுங்களான். இப்ப என்ன சட்டம் அப்படின்னு கேட்டால், கானவுடைய இஸ்மும் கானவும் ஹதுப் செய்யப்பட்டிருக்கின்ற இடத்துல எப்படி இன் ஹைரண்டால் இன் கான ஹைரன், இன் கான தாலிக்க ஹைரன். இல்தமி சொலவு ஹாத்தம் என்றால் வலவு கான தாலிக்க ஹாத்தமன். அப்ப வலவு கான தாலிக்க கானவும் தாலிக்கங்கிற இஸ்மும் ஹதுப் செய்யப்பட்டு வருது அவளத்துக்குள்ள. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். முதலாவது என்னென்றால் அம்மா அந்த தானஃபரின்ல என்ன கூத்து நடந்திருக்குன்னு பார்ப்போம். இப்ப சொல்ல போறாங்க பாருங்க. மின் ஹசா இசி கான கானவுடைய விசேட சிறப்பம்சங்கள் ஹிஸ்ஸீசத்துன் அல்லது என்னது நிறைய பேர் ஹிஸ்ஸீசான்வாங்க, சிலாக்கள் ஹாஸான்றாங்க, சிலாக்கள் ஹசீசத்துன்றாங்க. ஹிஸ்ஸீசத்துன் ஜம்மு ஹசா இஸ் மாதிரி தான் நமக்கு விளங்குது. வேணும்னால் என்னது சொல்ல கொஞ்சம் பார்த்துக்கோ. நிறைய பேர் அதை ஜெம்மா தான் பயன்படுத்துகிற ஒரு முஃப்ரதான வடிவத்தில் அதை பயன்படுத்துகிற மாதிரி நமக்கு என்னது காணல. ஹசா இஸ்ங்கிற சொல் என்ன, ஹாசியத்துன் ஜம்மு ஹசா இஸ்ன்றது டிக்ஷனரி. அப்போ அதான் சரியான என்னது ஒருமை வடிவம். ஹாசியத்துன் ஜம்மு ஹசா இஸ் அப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு என்னது டிக்ஷனரி சொல்லுது. அப்போ அதை நீங்கள் சரி கண்டு அதே எழுதி கொள்ளுங்க. அப்போ அது ஒருமை என்னது ஹாசியத்துன் ஜம்மு ஹசா இஸ். ஹிஸ்ஸீசா ஹசீசா ஹாசான்னு சொல்லாமல் ஹாசியத்துன் ஜம்மு ஹசா இஸ் நல்லா இருக்குது. அப்ப மின் ஹசா இசி கானவுடைய சிறப்பம்சங்கள் என்றும் உள்ளது என்றால் ஜவாசு ஹத்ஃபிஹா அது ஹதுபு செய்யப்படுவது ஆகுமாகும். அதுதான் அந்த கானங்கிற சொல் மாத்திரம். வலஹா ஃபி தாலிக்க ஹாலத்தானி அதுல ரெண்டு நிலைமைகள் இருக்கிறது. லஹாண்டா அதற்கு இருக்கிறது, ஃபி தாலிக்க அந்த விஷயத்தில் ஹாலத்தான நிலைமைகள் இருக்கின்றன. ஃபதாரத்தன் ஒரு கட்டத்தில் துஹதஃபு வஹதஹா அது மாத்திரம் ஹதுபு செய்யப்படும். அப்படின்னா கானண்ட சொல் மாத்திரம் ஹதுபு செய்யப்படும். வயபுக்கல் இஸ்மு வல் ஹபர் இஸ்மும் ஹபரும் எஞ்சி இருக்கும். வயு அவ்வது அன்ஹமா அதற்கு பகரமாக மா கொண்டு வரப்படும். யு அவ்வது அன்ஹுனால் அதுக்கு இன்ஸ்டண்டாக அதுக்கு சப்ஸ்டியூட்டாக அதுக்கு பகரமாக மா கொண்டு வரப்படும். அதன் அவ்வள அன்ஹுன்ற அது கொண்டுக்கு பகரமாக இன்னொன்று கொண்டு வரது. வதாரத்தன் இன்னும் ஒரு கட்டத்தில் துஹதஃபு அது அது என்றால் அந்த கான ஹதுப் செய்யப்படும். மஸ்மிஹா அதனுடைய இஸ்மோடு சேர்த்து ஹதுப் செய்யப்படும். வயபுக்கல் ஹபர் ஹபர் மாத்திரம் எஞ்சி இருக்கும். வலா யு அவ்வது அன்ஹா ஷெய்யுன் அதற்கு பகரமாக எதுவும் ஆக்கப்பட மாட்டாது. ஹதுப் செய்யப்பட்ட கானவுக்கும் இஸ்முக்கும் பதிலாக வேறொன்று கொண்டு வரப்பட மாட்டாது. ஃபல் அவ்வல் முதலாவது எப்ப, அதாவது கான மாத்திரம் அது செய்யப்பட்டு அதனுடைய இஸ்மு ஹபரும் எஞ்சி இருக்கும். அது எப்ப தெரியுமா? ஃபல் அவ்வல் முதலாவது பஅத அனில் மஸ்தரியத்தி மஸ்தரியத்தான அன்னுக்கு பின்னாகும், மஸ்தரியத்தான அன்னுக்கு பிறகாகும். மஸ்தரியத்தான அந்த காரணம் கற்பிக்கிறதுக்கான வரக்கூடிய அன் என்ன அந்த அன்னுக்கு பிறகு. ஃபீ குல்லி மௌதஇன் ஒவ்வொரு இடத்திலேயும், உரீத ஃபீ அந்த இடத்தில் நாடப்பட்டு விட்டதே, உரீதங்கிறது அராதவுடைய மஜ்ஹூல் உரீத நாடப்பட்டு விட்டதே, ஃபீஹி அதிலே அந்த இடத்திலே தஅலீலு ஃபிஅல் பிஃபிஅலின் தஅலீலு ஃபிஅலின் பிஃபிஅலின் ஒரு செயலை இன்னொரு செயலுக்கு காரணமாக கொண்டு வருவது, ஒரு செயலுக்கு இன்னொரு செயலை காரணமாக்கப்படுது. அல்லல யு அல்லு தால ஜஸ்டிஃபை பண்ற காரணம் கற்பிக்கிறது, ஜஸ்டிஃபை நியாயப்படுத்துற. அப்ப இந்த செயலுக்கு அந்த செயலை காரணமாக ஆக்கப்பட்டு விட்டது, காரணமாக்கப்படுவதே அதில் நாடப்பட்டு விட்டது. அத்தகைய ஒவ்வொரு இடத்திலேயும் மஸ்தரியத்தான் அன்னுக்கு பிறகாகும். ககௌலிஹிம் அவர்களது கூற்றை போல அம்மா அந்த முன்தலிக்கன் இன்தலக்குத்து அம்மா அந்த முன்தலிக்கன் நீ பயணம் செய்யக்கூடியவனாக ஆகிவிட்டதற்காக வேண்டி இன்தலக்குத்து நானும் பயணம் செய்தேன். நீ பயணம் போன சுட்டியும் நானும் பயணம் போனேன் சொல்றாரு. அஸ்லுஹு அஸ்ல் வாக்கியம் இருக்கும். இன்தலக்குத்து நான் பயணம் போனேன், லி அன் குந்த முன்தலிக்கன் இருக்கும் நீ பயணம் போனதற்காக வேண்டி நான் பயணம் போனேன். இப்ப இங்க என்ன நடக்குது என்றால் ஃபகுத்திமத்தில்லாமு வமா பஅதஹா அலல் ஃபிஅல். ஃபகுத்திமத்தில்லாம் லாம் முற்படுத்தப்பட்டிருக்கிறது, வமா பஅதஹா அதற்கு பின்னால் உள்ளது முற்படுத்தப்பட்டிருக்கிறது, அலல் ஃபிஅல் ஃபிஅலை பார்க்கிறோம். அப்ப லாமும் அதற்கு பின்னால் உள்ளது எது? லி அன் குந்த முன்தலிக்கன் அவர்களுடைய லி அன் லி அதான் லாம். அதுக்கு பிறகு வரக்கூடிய வாக்கியம் என்னது? அன் குந்த முன்தலிக்கன். அதாவது அப்படி அப்ப லி அன் குந்த முன்தலிக்கன் என்கிறது முழுமையாக முற்படுத்தப்பட்டு
இன்தலகுத்து பின்னுக்கு ஆயிட்டு. அப்ப லி அன் குந்த முன்தலிகன் இன்தலகுத்து ஃபகுத்திமத்தில் லாம் வமா பஅதஹா அலல் ஃபிஅல். ஏன் தெரியுமா? லிலிஹ்திமாமி பிஹி, அதில் கூடுதல் கவனம் செலுத்துவதற்காக, அதில் கவனம் செலுத்துவதற்காக. அவு லி கஸ்தில் இஹ்திசாஸ், அல்லது குறிப்பு நிலையை நாடியதற்காக. கஸ்து நாடியதற்காக, இஹ்திசாஸ் குறிப்பு நிலை. ஃபசார, அப்ப எனவே எப்படி அந்த வாக்கியம் மாறிட்டு லி அன் குந்த முன்தலிகன் இன்தலகுத்துன்னு மாறிட்டு. நீ பயணம் போவனாக ஆகிவிட்டதற்காக வேண்டி நானும் பயணம் போனேன். சும்ம ஹுதிஃப அல் ஜார், பிறகு ஜார் ஹதுப் செய்யப்பட்டது, ஜெரு செய்யக்கூடிய அந்த லாம் ஹதுப் செய்யப்பட்டது. லி அன் குந்தல வர லி, அது ஹதுப் செய்யப்பட்டது இஹ்திசார், வசனத்தை சுருக்குவதற்காக. கமா யுஹதஃபு கியாசன் மின் அன், மின் அன் என்கின்ற வாக்கியம் வார நேரத்தில் அந்த மின்னை நம்ம ஹதுப் செய்யறது மாதிரி லி அண்டு வார நேரத்தில் லாம ஹது செஞ்சுட்டாங்க. ககௌலிஹி தஆலா, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை போல ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா. அப்ப அதுல எப்படி வாக்கியம் இருக்குன்னா ஃபலா ஜுனாஹ அலைஹி ஃபீ அன் யத்தவஃப பிஹிமா. பொதுவாக ஹர்ஃபு ஜர்ரும் அன்னும் வந்தால் ஹர்ஃபு ஜர்ரை ஹதுப் செய்யலாம். ஹர்ஃபு ஜர்ரும் அன்னும் வந்தால் அந்த ஹர்ஃபு ஜர்ரை ஹதுப் செய்யறதுக்கு இயலும் எங்களுக்கு தாராளமாக. இங்க குர்ஆன் அப்படி தான் செய்யப்பட்டிருக்கு. ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா என்றால் ஃபலா ஜுனாஹ அலைஹி ஃபீ அன் யத்தவஃப பிஹிமா தான் வாக்கியம். ஐ ஃபீ அன் யத்தவஃப பிஹிமா. ஃபலா ஜுனாஹ அலைஹி என்றால் அவர் மீது குற்றம் இல்லை, அன் யத்தவஃப பிஹிமா அவ்விரண்டையும் வலம் வருவது குற்றமில்லை. அது எதற்கு அல்லாஹ் தஆலா சொல்றானால் சஃபா மர்வா மலைகளை சுற்றி வலம் வருவது குற்றமில்லை. அப்ப இப்ப நான் என்ன சொல்லுவார்னால் ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா ஃபீ அன் யத்தவஃப பிஹிமான்னு ஃபீ ஒன்று இருந்தால் அது செய்யப்படும். அதே மாதிரி தான் இந்த வசனத்திலையும் இன் தலகுத்து லி அன் குந்த முன்தலிகன்ல லி அன்ல வரக்கூடிய அந்த லாம் ஹது செய்யப்படுது. ஹது செய்யப்பட்டதுக்கு பிறகு அடுத்தது நடக்குது சும்ம ஹுதிஃபத் கான, பிறகு கான மட்டும் நம்ம ஹதுப் செய்யறோம். அப்ப லி அன் குந்தை வரக்கூடிய கானை ஹதுப் செஞ்சால் அன்தைங்கிற லமீர் மட்டும் அது கூட இருக்கும். ஃபஅல்தைல வரக்கூடிய ஃபஅலையை தூக்கினால் அன்தைங்கிற லமீர் இருக்கும். ஃபஅல் து என்கிற சீகாவுல ஃபஅலங்கிற சொல்லை தூக்கினால் அனன்ற சொல்லி இருக்கும் தானே அவளத்துக்குள்ள. அப்ப அதே மாதிரி குந்தைல வரக்கூடிய அந்த காணவை நம்ம தூக்கிட்டோம்னால அன்தைங்கிற லமீர் மட்டும் அங்க வந்து பேலன்ஸ் அணிக்கும். ஸோ சும்மா ஹுதிஃபத் கான இஹ்திசாரன் ஐதான் சுருக்கிக் கொள்வதற்காக கான ஹதுப் செய்யப்பட்டது. ஃபன்ஃபஸர லமீரு மின்ஹா, பிறகு அந்த கானவுல இருந்து லமீர் பிரிஜிட். ஃபன்ஃபஸர லமீரு மின்ஹா, மின்ஹா மின் கான. ஃபசார, அப்ப எப்போ வாக்கியம் மாறிட்டு இப்ப அன் அன்தன்னு மாறிட்டு, அன் அன்தன்னு மாறிட்டு. சும்ம ஜீதத் மா இவலன் அன்ஹா, பிறகு அந்த கானவுக்கு பகரமாக மா அதிகரிக்கப்பட்டது. சும்ம ஜீதத் மா இவலன் அன்ஹா, அப்ப ஜீதத் மா அதிகரிக்கப்படுது. இவலன் அன்ஹா, இவலன் அன் கான, கானவுக்கு பகரமாக. ஃபசாரத்தில் ஜும்லா, வாக்கியம் எப்படி மாறுது என்றால் அன் மா அந்த, அன் மா அந்த. அப்ப அன்மால வருது மீ நூனு மீம் சுகுன் பெற்ற நூனுக்கு பிறகு மீம் வந்தால் இதுகாமுடைய சட்டம். நூனு மீமா பெரட்டுவோம், பெரட்டி நம்ம என்ன செய்வோம் அம்மானு மாத்திடுவோம், அன்மா அம்மானு மாறிடும். அப்ப அம்மா அந்தன்னு மாறும். சும்மா உதுகைமத்தின் நூனு ஃபில் மீம், பிறகு நூன் மீமில இதுகாம் செய்யப்பட்டது, நுழைவிக்கப்பட்டது. ஃபசார அம்மா அந்தன்னு மாறிட்டு. வாலாதாலிக்க, இதன்படிக்கு கவுலுல் அப்பாஸ் இப்னு மிர்தாஸ், கவுலுல் அப்பாஸ் இப்னு மிர்தாஸ், அப்பாஸ் இப்னு மிர்தாஸ் இப்படி ஒரு கவிதை படிக்கிறார். எப்படி? அபா ஹுராஷத் அம்மா அந்ததா நஃபரின் ஃபைன்ன கோமி லம் தகுல் ஹுமுத் லபு என்கிற கவிதையை படிச்சிருக்காரு. அப்ப அபா ஹுராஷத், அபு ஹுராஷாவே, அம்மா அந்ததா நஃபரின், நீ ஆட்பலம் உடையவனாக ஆகிவிட்டதற்காக வேண்டிய ஐ லி அன் குந்த தா நஃபரின், லி அன் குந்த தா நஃபரின், அதான் அசிர் வாக்கியம். அப்ப நீ ஆட்பலம் படைத்தவனாக ஆகிவிட்டதற்காக வேண்டியா பெருமை அடிக்கிறாய். ஃபைன்னக, அந்த பெருமை அடிக்கிற என்ன சொல் இல்லை, அபா ஹுராஷத்த அம்மா அந்ததா நஃபரின் அர்த்தம். அது அசில் வாக்கியம் அப்படிதான் இருக்கும். லி அன்னக இன் குந்த தஃப்ஹரு பி கஸ்ரத்தி அஹ்லிக வ அத்பாயிக ஃபலைஸ தாலிக சபபன் லில் ஃபஹர். அப்ப என்ன சொல்ல வராரு? அபு ஹுராஷாவே பெருமை அடிக்காத, அபா ஹுராஷா நீ பெருமை அடிக்காத, நீ ஆட்பலம் உள்ளவனாக ஆகிவிட்டதற்காக வேண்டியா பெருமை அடிக்கிறாய், அப்படி பெருமை அடிக்காத. ஃபைன்ன கோமி, ஏனென்றால் எனது சமூகமானது லம் தகுல்ஹுமுல் லபு, பஞ்சம் அவர்களை எனது கபலீகரம் செய்யவில்லை, பஞ்சம் அவர்களை பந்தாடவில்லை அல்லது கபலீகரம் செய்யவில்லைன்னு அர்த்தம். பஞ்சம் அவங்கள போட்டு வாட்டி வதச்சி அவங்கள என்னது சக்தியற்றவர்களாக ஆக்க இல்லை.
இன்ன கோமி லம் தகுலுஹும் லபு, உனக்கும் ஆள்பலம் இருந்தால் எனக்கும் ஆட்கள் இருக்குது. எங்களோட ஆக்கள்கிட்டையும் இந்த வசதி இல்லாமல் என்னை அவங்க கைவிட இல்லை. அவங்களும் வசதியாக இருந்து கொண்டு என்னையை பார்க்கறதுக்கு, எனக்கு ஆதரவு தாரத்துக்கு, எனக்கு பக்கபலமாக நிற்கிறதுக்கு அவங்க போதுமாக இருக்காங்க. அப்ப லபு என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பொதுவாக நம்ம லபு என்று சொல்றது சிறுத்தை புலிக்கு. ஆனா இந்த இடத்துல சிறுத்தை புலின்னு அர்த்தம் அல்ல. லபு என்ன அஸ்ஸினூன், பஞ்ச ஆண்டுகள், பஞ்சம், கஷ்டம். ஐ அஸ்லுஹு லி அன் குந்த தா நஃபரின் அப்படின்னு வாக்கியம் இருக்கும். இப்ப என்ன செய்ய போறோம் என்றால், இந்த இருக்கக்கூடிய லாம ஃபெஸ்ட் நம்ம இல்லாமல் ஆக்குறோம். ஏன்னு கேட்டால் அன்னோட ஹர்ஃபுஜர் கொண்டு வந்தால் அந்த லாம இல்லாமல் ஆக்கலாம். சரியா பிள்ளை? பிறகு நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், இந்த காணவை ஃபுல்லா வெட்டி போட்டு அதில் லமீரை மட்டும் எடுத்துக்கு எழுதுற, அந்த லமீரை மட்டும் எழுதுற. சரியா? அதுவு செய்யப்பட்ட காணவுக்கு பதிலாக நம்ம ஒரு மாவை முன்னுக்கு எட் பண்ண போறோம். அப்ப அசில் வாக்கியம் எப்படி வரப்போகுது? அன் பிளஸ் மா பிளஸ் அந்த லமீர் வரும். இந்த மாதிரி வரும். அன் பிளஸ் மா பிளஸ் அந்த வரப்போகுது. இப்ப இந்த அன்னை இந்த மாவோட சேர்த்தால் அம்மாண்டு மாறும். வரும் அன்மா இப்படி வரும். இப்படி அம்மாண்டு மாறிடும். அம்மாண்டு வரும். அப்ப அம்மா அந்த மாறும். அம்மா அந்த அது மாறிடும். அது ஒரு சின்ன விஷயம், அது பெரிய விஷயம். நீங்க எழுதி பார்க்கலாம். நீங்க பென்சிலால் எழுதினீங்கன்னால் உங்களுக்கு எழுதி பார்க்கறதுக்கு கேடும். அதான் அம்மா அந்த வந்தது. லி அன் குந்தையில லாம் எடுக்கிற, அப்புறம் குந்தையில வரக்கூடிய காண ஃபுல்லா எடுத்து போட்டு அந்த தமிரை மட்டும் வச்சு போட்டு அந்தைக்கு முன்னால நம்ம என்ன செய்யறோம்? மாவை சேர்த்து அந்த அன்னை மாவை இதுகாம் செஞ்சால் அம்மா அந்த மாறும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. செஞ்சு பார்த்தா என்னது லேசி, நமக்கு செஞ்சு பார்க்கலாம். ரைட். வசானி இரண்டாவது கட்டம் என்னென்றால் பஅத இன் வலவ் அஷ்ஷர்தியத்தைனி, ஷர்தியத்தான நிபந்தனையை கருத்தை தரக்கூடிய இன் லவ் என்கிற அந்த ரெண்டுக்கு பின்னால் ஆகும். என்னது? அந்த காணவையும் அதனுடைய இஸ்மையும் ஹதுஃப் செய்கிற ஹபர் மட்டும் எஞ்சிருக்கும். அது எப்போ தெரியுமா? இன் லவ் ஆகிய ஷர்த்துடைய அதத்தலுக்கு பிறகு. மிசாலு தாலிக்க, அதற்கு உதாரணம் பஅத இன், இன்னுக்கு பிறகு இன்னங்கிற ஷர்த்துடைய அதாத் இன். கவுலுகும் அவர்களது கூற்றாகும். அல் மர்உ மக்தூலுன் பிமா கதல பிஹி இன் சைஃபன் ஃபசைஃபுன் வ இன் ஹின்ஜரன் ஃபஹின்ஜருன். அல் மர்உ மனிதன், மக்குத்தூலுன் அவன் கொல்லப்படுகிறான், பிமா கத்தலபிஹி எதால் அவன் கொலை செய்தானோ அதை கொண்டு அவன் கொல்லப்படுகிறான். ஒரு ஆள் கத்தியால ஒரு ஆளை வெட்டி கொண்டிருந்தால் அவனை நம்ம கத்தியால வெட்டி கொள்ளுவோம். ஒருத்தன் வாளால வெட்டி கொண்டிருந்தால் அவனை நம்ம வாளால வெட்டி கொள்ளுவோம். ஒருத்தன் மலை உச்சியில் இருந்து ஒருத்தனை பிடிச்சி தள்ளி விழுத்தாட்டினது கொண்டிருந்தால் அதே மாதிரி அவனுக்கு நம்ம தண்டனை கொடுப்போம் என்றால் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான் என்னன்னு கேட்டா, ஃபஅதது அலைஹி பிமிஸ்லி மா அத்ததா அலைக்கும், உங்கள் மீது அவர்கள் எப்படி அத்துமீறினார்களோ அதே விதத்தில் அவர்கள் மீது நீங்கள் செய்யுங்க, அத்துமீறுங்கள். ஃபஅதது அலைஹி பிமிஸ்லி மா அத்ததா அலைக்கும், அது குர்ஆன்ல சொல்லப்பட்டு பழிக்கு பழி வாங்குறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, சரி அதுக்கு முன்துணை வருது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுல் கிஸாஸு ஃபில் கத்ல அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி வல் அப்து பில் அப்தி வல் உன்ஸா பில் உன்ஸா ஃபமன் உஃபிய லஹு மின் அஹீஹி ஷைஉன் ஃபத்திபாஉ பில் மஅரூஃப் வ அதாஉன் இலைஹி பி இஹ்சான் ذلك تخفيف من ربكم ورحمة فمن اعتدى بعد ذلك فله عذاب أليم ولكم في القصاص حياة ولكم في القصاص حياة. அப்போ பழி வாங்குறதுங்கிறது சத்துல உள்ள ஒரு விஷயம் தான். பழிக்கு பழி வாங்கலாம், அதை விட மன்னிக்கிறது மேலானது. அது வேற. அது குர்ஆன்ல சொல்லப்பட்ட என்னப்பா, வஸ்ஸுல்ஹு ஹைர், வஸ்ஸுல்ஹு ஹைர், இணக்கமாக மன்னிச்சு விட்டு கொடுத்து போறது அது மிக சிறந்த பழக்க வழக்கம். வஸ்ஸுல்ஹு ஹைர். அப்ப அல் மர்உ மக்தூல் மனிதன் கொல்லப்படுகிறான், பிமா கத்தலபிஹி எதால் அவன் கொன்றானோ அதன் ஒன்றின் மூலமாக. இன் சைஃபன் ஃபசைஃபுன் ஆக வாளால் அவன் கொண்டிருந்தால் அவனை நம்ம வாளால கொள்ளுவோம். வ இன் ஹின்ஜரன் ஃபஹின்ஜருன், அவன் ஹின்ஜர்ங்கிறது ஒரு வகையான அறிவால் கத்தி. அறிவால் கத்தி சொன்னேன், அறிவால்னா என்ன? வெற்ற கத்தி. அறிவால் கத்தியால வந்தவன் சின்ன அரியர் என்ன அரியர்னு வாங்களே வெட்டுறதுக்கு. அப்ப அறிவால் கத்தியால் வெட்டி இருந்தால் அவனும் அறிவால் கத்தியால் வெட்டப்படுவான். அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னால் இன் சைஃப் என்ற அர்த்தம் வந்து இன் கான அல்லதி கத்தலகு, அவன் எதால கொண்டானோ அந்த ஒன்று இருந்தால், சைஃபன் வாளாக இருந்தால், கத்துலுஹு ஐலன் சைஃப் அவரை கொலை செய்வதும் வாளை கொண்டாகும். வ இன் ஹின்ஜரன் வ இன் கான அல்லதி கத்தல பிஹி ஹின்ஜரன் ஃபகத்துலுஹு ஐலன் பிஹின்ஜரின்.
வன்னாஸ் மஜ்ஸியூன பிஅமாலிஹிம், மனிதர்கள் கூலி கொடுக்கப்படுகிறார்கள் பிஅமாலிஹிம், அவர்களுடைய செயல்களை கொண்டு அவர்கள் கூலி கொடுக்கப்படுகிறார்கள். இன் ஹைரன் ஃபஹைரன், எனவே அவருடைய செயல் நல்லதாக இருந்தால் கூலி நல்லதாக அமையும். வ இன் ஷர்ரன் ஃபஷர்ரும், அவர்களது செயல் கெட்டதாக இருந்தால் கூலியும் கெட்டதாகும். அப்ப இன்கான அமாலுஹும் ஹைரன், அது இன்கான அமலுஹும் ஹைரன் ஃபஹைருன் ஃபஜஸாஉஹும் ஹைருன், வ இன்கான அமலுஹும் ஷர்ரன் ஃபஜஸாஉஹும் ஐலன் ஷர்ருன். அதான் வாக்கியம். வகால ஷாயிர், கவிஞர் சொல்றாரு, லா தக்ரபன்ன தஹ்ர ஆல முத்தர்ரிஃபின் இன் லாலிமன் அபதன் வ இன் மதுலூமா. லா தக்ரபன்ன தஹ்ர, ஒருபோதும் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள், ஆல முத்தர்ரிஃப், முத்தர்ரிஃப் கிளையாரை, ஆழ்ந்தால் என்னது அந்த கபீர் அந்த கோத்திரம், இப்போ முத்தர்ரிஃப் கிளையாரை ஒருபோதும் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள், காலம் முழுக்க நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். என்ன அர்த்தம்? அவங்கக்கிட்ட போயிடாங்க, அவங்களோட உறவு வைக்காதீங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்காதீங்க, அவங்களுக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் தேவையில்லை, நெருங்காதீங்க. ஏ தெரியுமா? இன் லாலிமன் அபதன் வ இன் மதுலூமன், இன் குந்த லாலிமன் அபதன் வ இன் குந்த மதுலூமன், நீங்கள் அநியாயம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும், எக்காலமும் நீங்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், அல்லது என்னது அநியாயம் இழைக்கப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் நெருங்காதீர்கள் அப்படின்னு இருக்குதானே. அப்ப இன் குந்த லாலிமன், நீ அநியாயக்காரனாக இருந்தான் என்று வரும் பொழுது குந்தையில கானவும் அதனுடைய லமீர் அந்த என்கிற அந்த இஸ்மும் சேர்ந்து அது செய்யப்பட்டிருக்குது. இன் குந்த லாலிமன் அபதன், எக்காலமும் நீ அநியாயம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும், வ இன் மதுமை வ இன் குந்த மதுமை, நீ அநீதிக்கு உட்படுத்தப்படக்கூடியவனாக இருந்தாலும் முத்தர்ரிஃப் கிளையாரை ஒருபோதும் நீ நெருங்கி விடாதே அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு மோசமானவங்க அவனு இல்லை அப்படின்னு. ஐ இன்கானமா கத்தலபிஹி சைஃபன், இன்கானமா கத்தலபிஹி சைஃபன், அது எங்க கூறியது? இங்கே சொல்லிருக்காரு. எது? 240ஆம் பக்கத்துல அந்த 2வது வரியில் இருக்குது. அல் மர்உ மக்தூலும் பிமா கத்தலபிஹி, மனிதன் அவன் எதை கொண்டு கொலை செய்தானோ அதன் மூலம் அவன் கொல்லப்படுகிறான். இன் சைஃபன் ஃபசைஃபுன், அவன் கொன்ற கருவி வாளாக இருந்தால் அவன் கொல்லப்படுவதும் வாளை கொண்டாகும். வ இன் ஹிஞ்சரன் ஃபஹிஞ்சருன், அவன் கொண்ட பொருள் அவன் எதை பயன்படுத்தி கொண்டான் அது அறிவாளாக இருந்தால் அறிவால் மூலமாக அவன் கொல்லப்படுவான். அதுக்கு விளக்கம் கொடுக்கும்னு சொல்றாரு. அது அசல் வாக்கியம் இப்படிதான் இருக்கும். இன்கானமா கத்தலபிஹி, அவன் எதை கொண்டு கொலை செய்தான் அந்த ஒன்று இருக்குமேயானால், சைஃபன் வாளாக இருந்தால், ஃபல்லதி யுகுதலுபிஹி சைஃப், அவன் கொல்லப்படுவதும் வாளை கொண்டாகும். இன்கான அமலுஹும் ஹைரன் ஃபஜஸாஉஹும் ஹைர், இதுங்க அன்னாசு மஜ்ஸியூன பிஅமாலிஹிம், இந்த வருது 240ஆம் பக்கத்தினுடைய 3வது வரியில, அன்னாசு மஜ்ஸியூன பிஅமாலிஹிம் இன் ஹைரன் ஃபஹைருன், அதுக்கு தான் விளக்கம் சொல்றாரு. வ இன்கான அமலுஹும் ஹைரன், அவர்களது செயல் நல்லதாக இருந்தால் ஃபஜஸாஉஹும் ஹைர், அவர்களது கூலியும் நல்லதாக அமைந்துவிடும். அதே மாதிரி வ இன் குந்த லாலிமன் வ இன் குந்த மதுலூமன், அது அந்த கவிதையில வரத்துண்டு. எது? லா தக்ரபன்ன தஹ்ர ஆல முத்தர்ரிஃபின் இன் லாலிமன் இன் குந்த லாலிமன் அபதன் வ இன் குந்த மதுலூமன், அதான் அது என்ன, இவ இன் குந்த லாலிமன் இன் குந்த மதுலூமன் காட்டிக்கிறார். வமிசாலுஹு, இதற்கு இன்னொரு உதாரணம் தான் கௌலுஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நபி அவங்களுடைய ஒரு ஹதீஸ் எப்படி வருது? இல் தமிஸ் வலவு ஹாத்தம மின் ஹதீத், அந்த கல்யாணம் முடிக்க சொல்லி எனது கேட்டு வந்த அந்த பெண்ணுடைய விஷயம் சம்பந்தமாக நபி அவங்க அந்த மற்ற நபருக்கு சொல்லும் பொழுது சொன்னாங்க, நீ அவளை முடிக்கிறமாக இருந்தால் ஒரு மோதிரத்தை கொண்டு வா, அது இரும்பிலான மோதிரமாக இருந்தாலும் சரி. வல இல் தமிஸ், நீ தேடு, வலவு ஹாத்தமை வலவு கானல்லதி தல் தமிசுஹு ஹாத்தமன், நீ தேடுவாயே அத்தகைய ஒன்று மோதிரமாக இருந்தாலும் சரியே, மின் ஹதி, இரும்பிலான. வகவுலு ஷாயிரி, கவிஞர் ஒருத்தர் கவிதை சொல்றாரு பாருங்க. லா யமனி தஹ்ர து பகியின் வலவு மலிக்கா யுனூதுஹு லாக அன்ஹ ஸஹ்லு வல் ஜபலு. லா யமனி தஹ்ர, காலத்தை அபயம் கொள்ள வேண்டாம். து பகியின், து பகினை து துல்மின், அநியாயத்தை உடையவன். இந்த பகா எபுகி என்கிற சொல் மஸ்தரை கொண்டு கருத்து மாறுற. எப்படி? பகா எபுகி, பகி என்றால் அநியாயம் செய்தான், பகா எபுகி புகியத் என்றால் தேடினான். அப்ப பகா என்கிறது லலமான கருத்திலையும் வரும், பகா என்கிறது தலபய துலுபுடைய கருத்திலையும் வரும். அப்ப இங்க அநியாயம், அநியாயத்தை உடையவன் காலத்தை அபயம் கொள்ள வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதே மாதிரி எல்லா நாளும் அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறது அல்லாஹ் பொறுத்துட்டு இருப்பான்னு நினைக்க வேணாம். வலவு மலிக்கன், அவன் ராஜாவாக இருந்தாலும் சரி.
தனது அநியாயக்காரன் காலத்தை அச்சம் கொள்ள வேண்டாம், அதாவது அபயம் கொள்ள வேண்டாம். எப்படிப்பட்ட அரசன்? ஜுனூதுஹு, அவனுடைய படைப்பட்டாளம் இருக்குமே. எப்படி தெரியுமா அவனுடைய படைப்பட்டாளம் இருக்கும்? வாக்க அன்ஹ சஹுல் வல் ஜபல், சஹில் வாக்க அன்ஹா, அந்த படைகளுக்கு நெருக்கடியாகிவிடும். அஸ்ஸஹில், சஹில் என்கிறது சமதரை நிலம், ஜபல் என்கிறது மேட்டு நிலம். இப்ப சமதரை நிலங்களும் மேட்டு நிலங்களும் அதற்கு இடம், அதாவது அதற்கு அந்த படைகளுக்கு நெருக்கடியாகி விடுமே. அத்தகைய படைப்பட்டாளத்தை கொண்ட அரசனாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு ராஜா இருக்கான், அந்த ராஜாவுக்கு இருக்கக்கூடிய ஆக்களை நீங்க பார்த்தீங்க என்றால் இந்த சமதரை முழுவதும், மலைப்பாங்கு பிரதேசம் முழுவதும் ஆக்கள் தாண்டாமா இடம் போதா. அப்படிப்பட்ட ஒரு பெருவாரியான மனித வெள்ளம் ஆக்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரமாண்டமான படைக்கு சொந்தக்காரனாக அந்த ராஜா இருந்தாலும் அநியாயம் செஞ்சாண்டால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு செஞ்சிருவனவன் விழுந்துடுவான். அது வரலாறு நிரூபித்த உண்மை. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா ஒரு அழகான கூட்டு ஒன்று சொல்லிக்காரு மின்ஹாஜு சுன்னாவுல. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியாவினுடைய அருமையான புத்தகங்கள் ஒரு புத்தகம் தான் மின்ஹாஜு சுன்னா என்கிற புத்தகம். அதுக்கு அடுத்தது தருவு தஆருதுல் அக்லி வல் நக்ல் என்கிற புத்தகம். நம்ம எல்லாம் வாசித்து விளங்கெடுத்துக்க மாட்டோம், நானும் விளங்கெடுத்துக்க மாட்டீங்க, நீங்களும் விளங்கெடுத்துக்க மாட்டீங்க. அப்படி கொஞ்சம் ஹார்டான அரபு அது. இப்னு தைமியாவோட புத்தகங்கள்ல விசேஷமான புத்தகங்கள் அந்த 2 புத்தகங்கள். மற்றதெல்லாம் நமக்கு சாதாரணமாக விளங்கும் வர்ற மொழிநடை. இது 2 விளங்காது, சுத்த சூன்ய மாதிரி இருக்கு நம்மளுக்கு. ஏன்னா அதனுடைய அதுல முழுக்க ஃபல்சஃபா, தத்துவம், அது நமக்கு விளங்க. அதுல ஒரு இடத்துல அழகான ஒரு வாக்கியம் சொல்லிக்காரு. என்ன வாக்கியம் அது? அதாவது இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை கொண்டவர்களாக அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருப்பு இருக்காது. அதே சந்தர்ப்பத்தில் காபிரான ஆட்சி அதிகாரம் கொண்டவங்க நீதமாக நடப்பாங்க, அவங்களுக்கு அல்லாஹு தாலா இருப்பை எழுதுவான். அது என்னது? எனவே அல்லாஹு தாலா நீதத்தை எப்பயுமே விரும்புறானுங்கிறதுக்கு அது ஒரு அழகான செய்தி அவர் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டால், லா யமனி தஹ்ரது பகியின், அநியாயக்காரன் காலத்தை அபயம் கொள்ள வேண்டாம். வலவு மலிக்கன், அவன் ராஜாவாக இருந்தாலும் சரியே. அவன் எத்தகைய ராஜா தெரியுமாடா? யுனூதுஹு லாக் அன்ஹ சஹுரு வல் ஜபல், அவனுடைய படைப்பட்டாளத்துக்கு சமதரை நிலங்களும் மேட்டினங்களும் போதாமல் இருக்குமே. அப்படிப்பட்ட ஒரு படைப்பட்டாளத்தை கொண்ட ராஜாவாக அவன் இருந்தாலும் சரி. ஐ வலவு கான தூபகியின் வலவு கான லாலிமு மலிக்கன், அநியாயம் செய்யக்கூடியவன் அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருக்க தேவையில்ல, அரசனாக இருந்தாலும் சரி. ஐ வலவுகா நம்ம தல்தமிசு ஹாத்தம மின் ஹதீஸ், இது இல்தமிஸ் வலவு ஹாத்தம், வலவு ஹாத்தமன் விளக்கம் சொல்றாரு. வலவுகா நம்ம தல்தமிசுஹு ஹாத்தமன், நீ தேடக்கூடியது மோதிரமாக இருந்தாலும் சரி, மின் ஹதீஸ் இரும்பாலான. வலவுகானல் பாகி மலிக்கன், அநியாயம் செய்யக்கூடியவன் ராஜாவாக இருந்தாலும் சரி. அந்த கவிதைக்கு இவ்வளவு பகுதிகளோட என்ன செய்யுதுன்றால் அந்த கானவுடைய மெட்டர் முடியுது. சுருக்கம் என்னென்றால் கான, அதே மாதிரி கானவுக்கு இருக்கக்கூடிய கடைசி 2 விசேட அம்சங்கள் என்னென்றால், கானவை மாத்திரம் ஹதவு செஞ்சு போட்டு அதனுடைய இஸ்மையும் ஹபரையும் வைக்கிற, அது எப்படினால் மஸ்தரியத்தான அன்னுக்கு பிறகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மஸ்தரியத்தான அன்னுக்கு பிறகு நமக்கு என்ன செய்யலாம்னால் கானவை ஹதவு செஞ்சு போட்டு கானவுக்கு பதிலாக மா வைக்கிற, அதனுடைய இஸ்மும் ஹபரும் எங்கி இருக்கும். அதுக்கு உதாரணமாகத்தான் அம்மா அந்த தானஃபரின் என்கிறத காட்டியிருந்தாங்க. அடுத்தது கானாவுடைய கானவை மதவு செய்ய அதனுடைய இஸ்மை மதவு செய்யலாம், ஹபர் மாத்திரம் எங்கி இருக்கும். இது எப்பென்றால் ஷர்த்தியத்தான இன் ஷர்த்தியத்தான லவுக்கு பின்னால. அதுக்கு இந்த உதாரணம் எல்லாம் காட்டியிருந்தாங்க. வமன் நாஃபியத்து இந்தல் ஹிஜாசியின கலைச இன் தகத்தம லிஸ்ம் வலம் யுஸ்பக் பி இன் வலா பி மஅமூலில் ஹபரி இல்லா லர்ஃபன் அவ் ஜாரன் மஜ்ரூரா வலக்கத்தரன் அல் ஹபரு பி இல்லா நஹுமா ஹாதா பஷரா ஏலம் அன்னஹும் அஜ்ரவு சலாசத்த ஹுரூஃபி மின் ஹுரூஃபின் நஃபி முஜ்ரா லைஸ ஃபி ரஃபில் இஸ்மி வனஸ்பில் ஹபர் வஹிய மா வலா வலாத் வலிகுல்லி மின்ஹ கலாமுன் யஹுஸ்ஸுஹா. அது வரைக்கும் எனது நம்ம பார்க்க போகிறோம். என்ன செய்தின்றால், அதாவது லைசவுடைய அமலை போல அமல் செய்யக்கூடிய 3 ஹர்ஃபுகளை பற்றி பேச போகிறாங்க. லைசைன்னு அமல் செய்யும் போல தெரியணுமே. இப்போ ஒரு இடத்துல பிலாக்கா இருக்குது, பலாப்பழம்.
துரியங்காவும் இருக்குதுன்னா இப்போ ஒருத்தனுக்கு துரியங்காவை வழங்கப்படுத்துறேன்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பலாப்பழம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போதான் நம்மளுக்கு அந்த துரியங்கா வழங்கப்படுத்துறது நமக்கு லேசாக இருக்கும். அப்போ அசல் தெரியாமல் ஃபர்குக்கு போக இயலாது, அடிப்படை தெரியாமல் என்னது உபரிக்கு போக இயலாது, கஷ்டம் அது. அப்போ மினல் மாலும் மினல் மஜூல், அறியப்பட்டதிலிருந்து தான் அறியப்படாததை நோக்கி நகர்வது. உலகத்தில் உள்ள முழு இயல்பும் அதுதான். அப்போ லைசையின் அமல் செய்யும் கான வகவாத்துஹாவுடைய அமல் செய்யும். கான சாராஸ்ப ஹம்சா அதில் தானே அந்த வருது, லைச வருது. அப்போ லைச வந்து இஸ்முக்கு ரஃபும் ஹபருக்கு நஸ்பு செய்யும். அதே மாதிரி தான் ஒரு 3 ஹர்ஃபுகள் சொல்ல போகிறாங்க. அந்த 3 ஹர்ஃபுகளும் இஸ்முக்கு ரஃபும் ஹபருக்கு நஸ்பும் செய்யும். ஆனால் நிபந்தனைகளோட, சும்மா இல்லை, நிபந்தனைகளோட. அது எப்போ என்ன நிபந்தனைகள் என்கிறத தான் இந்த பாடத்தை நம்ம அலச போகிறோம். வமா அன் நாஃபியத்து, இன்னும் நஃபி செய்யக்கூடிய மாவாகிறது இந்த ஹிஜாசியின, ஹிஜாசிங்கிற இடத்தில், ஹிஜாசிங்கிற யார்? மக்காவாசிகள். மக்கா, மதீனா, தாயிஃப் அந்த 3 நகரங்களும் சேர்ந்தது தான் ஹிஜாஸ் மாநிலம். அப்போ ஹிஜாஸ் மாநிலங்கிறது பெரும்பாலும் குறைஷிகளினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற பகுதி. அப்போ ஹிஜாசிங்கிற இடத்தில் உள்ள நிலையில் நஃபி செய்யக்கூடியதாவாகிய மா, அப்போ நஃபி நெகட்டிவ் கருத்தாரன், எதிர்மறை கருத்தை தரக்கூடிய மாவானது க லைச, லைசவை போலவாகும். இன் தகத்தம் அல் இஸ்ம், முதலாவது நிபந்தனை சொல்றாரு. இன் தகத்தம் அல் இஸ்ம், இஸ்ம் முந்தி வந்தால், அப்போ மா வரணும், அது பிறகு அதனுடைய இஸ்ம் வரணும், அது பிறகு அதனுடைய ஹபர் வரணும். அப்போ இந்த அந்த ஓர்டருக்கு சரியாக வர வேணும். ஃபியல் ஃபாயில் மஃபூல் பி, எழுவாய் பயனை செய்யப்படுகிறோம், அந்த அமைப்பில் அது வரணும். உலகத்தில் உள்ள பொது நியதி அதுதானே. அப்போ இன் தகத்தம் அல் இஸ்ம், ஒரு பெயர் அதனுடைய இஸ்ம் முந்தி வந்தால், வலம் யுஸ்பக் பி இன், இன்னை கொண்டு அது முந்தப்படவில்லை. அப்போ அந்த இஸ்முக்கு முன்னால இன் வரக்கூடாது. வலா பி மஅமூலில் ஹபரி, ஹபருடைய மஅமூலை கொண்டு முந்தப்படக்கூடாது. ஹபருடைய மஅமூலும் அந்த இஸ்மைக்கான முந்தி வரக்கூடாது. இல்லா லர்ஃபன் அவ் ஜாரன் மஜ்ரூரன், லர்ஃபாக ஜார் மஜ்ரூராக இருந்தால் தவிர. லர்ஃப் என்றால் இந்த மாதிரி வரக்கூடியவை, அதாவது இஸ்மு ஜமான் இஸ்மு மக்கான் தான் லர்ஃப்ங்கிறது. ஜார் மஜ்ரூர் ஹர்ஃபு ஜரும் அதனுடைய மஜ்ரூரான இஸ்மு, இதுகளை கொண்டு முந்தப்பட்டால் அது பிரச்சனை இல்லைன்றாரு. வழக்கு தரனல் ஹபரு பி இல்லா, இன்னும் ஹபர் இல்லாவுடன் சேரவில்லை என்றால், வலா இக்கு தரனல் ஹபரு, ஹபர் சேரவில்லை என்றால், இக்கு தரனா சேர்ந்து வர, ஜோயின் ஆகி கனெக்ட் ஆகி வர. பி இல்லா, இல்லான்றது என்னது? தவிர கருத்துக்கு வரக்கூடிய அதாத்துல் இஸ்திஸ்னா, என்ன விதிவிலக்கு செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சொல்லோண்டு, எக்ஸப்ட்னு சொல்ற அர்த்தம், தவிர. நஹு மாஹாதா பஷரா என்ற குர்ஆனத்தை போல, மாஹாதா பஷரா, இவர் மனிதராக இல்லை. மாஹாதா பஷரா, அப்ப இதுல வருது என்னன்னா மா ஹர்ஃபு நஃபி, ஹாதா ஹா ஹர்ஃபு தன்பீஹ், இதா இஸ்மு இஷாரா இஸ்முமா, பஷரன் ஹபருமா, வல் ஜும்லா இஸ்மியா ஹபரியா. இஅலம், எர்மமாடு நீ அறிந்து கொள், அன்னஹும் நிச்சயமாக அவர்கள் அரபிகள், அஜிரவ் நடத்தாட்டினார்கள்னா கையாண்டு இருக்காங்க, நடத்தாட்டினார்கள். ஜரான நடந்தான், அஜிரா நடத்தாட்டினான், அது நடத்தாட்டினார்கள் அர்த்தம் வந்து அவன் கையாண்டாங்க. சலாசத்த ஹுரூஃபின் மின் ஹுரூஃபின் நஃபி, நஃபியுடைய எழுத்துக்களில் நின்று 3 ஹர்ஃபுகளை அவர்கள் நடத்தாட்டினார்கள். முஜ்ரா லைச, லைசவுடைய இடத்தில் நடத்தாட்டினார்கள். முஜ்ராய் மக்கான லைச, லைசவுடைய இடத்தில் நடத்தாட்டினார்கள். அப்ப லைசவை கையாளுவதை போல அதை கையாண்டிருக்காங்க அந்த 3 ஹர்ஃபுகளை. என்ன விஷயத்துல? ஃபி ரஃபில் இஸ்மி, இஸ்முக்கு ரஃபு செய்வதிலேயும், வனஸ்பில் ஹபரி, ஹபருக்கு நஸ்பு செய்கின்ற விடயத்திலேயும். அந்த 3 ஹர்ஃபுகளும் என்ன? வஹிய, அவை மாவாக இருக்கும், வலா இன்னும் லாவாக இருக்கும், வலாத்த லாத்தவாக இருக்கும். வலிக்குல்லி மின்ஹா, இவை ஒவ்வொன்றுக்கும் இருக்கிறது கலாம், தனித்தனியான விளக்கம் இருக்குது. யஹுசுஹா, அதோடு சம்பந்தப்பட்ட தனித்தனி விளக்கம் இருக்கிறது. வலிக்குல்லி மின்ஹா, அவைகளில் நின்று உண்டான ஒவ்வொன்றுக்கும் இருக்கிறது கலாமுன், பேச்சு. யஹுசுஹா, அவற்றுக்கு குறிப்பான ஒரு பேச்சு இருக்கிறது. அப்படின்னா இந்த ஒவ்வொன்றை பற்றி தனித்தனி விளக்கங்கள், அதோடு சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் இருக்கு. கலாமுல் ஆன், தற்பொழுது பேச்சு எதை பற்றினால் ஃபீமா, மாவை பற்றிய பேச்சு. வயிமலிஹா அமல லைச, லைச உடைய அமல, அதற்கு அமல் செய்து கொடுப்பது பற்றிய பேச்சு தான் இப்போ நடக்க போகுது. வஹிய லொகத்துல் ஹிஜாசியின, அது ஹிஜாசியின்களுடைய மொழிநடை. அது இந்த மாவை லைச மாதிரி பயன்படுத்துறது லொகத்துல் ஹிஜாசியின். வஹிய லொகத்துல் கவீமா, அது செம்மையான மொழி. கவீமன் அர்த்தம் செம்மையான, சரியான, சீரான, முறையான மொழிதான். ஒபிஹா ஜா தன்சீல், ஐ ஒபிஹா நசரல் குர்ஆன், அதை கொண்டு அந்த மொழி நடையில குர்ஆனும் இறங்கி இருக்குது. அதாவது தன்சீல்னா குர்ஆன், அல் முனஸ்ஸல்
ஹுவல் குர்ஆன். தன்சீல் வந்து நஸ்ஸல யுனஸிலு தன்சீலன் ஃபஹுவ முனஸ்ஸில் வ நுஸ்ஸில யுனஸிலு தன்சீலன் ஃபஹுவ முனஸ்ஸல். அந்த தன்சீல்ங்கிற மஸ்தர் சானி, இரண்டாவது மஸ்தர் மஜ்ஹூல் மஸ்தர். தன்சீலுக்கு அர்த்தம் முனஸ்ஸல், இறக்கப்பட்டதுன்னா குர்ஆன். இப்போ குர்ஆன் அது அந்த மொழிநடையில் தான் வந்துள்ளது. அப்போ அந்த 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 மொழிநடைக்கு ஏற்பதான் குர்ஆனும் வரலப்பட்டிருக்குது. கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், மாஹாதா பஷரா, மாஹாதா பஷரா, மா ஹுன்ன உம்மஹாத்திஹிம், அவர்கள் அவர்களுடைய தாய்மார்களாக இல்லை, அவர்கள் அவர்களுடைய தாய்மார்களாக இல்லை. அப்போ மா ஹுன்ன உம்மஹாத்திஹிம், மா ஹர்ஃபு நஃபி, ஹுன்ன இஸ்முமா, உம்மஹாத்தி ஹபரு மா முலாஃப், ஹும் முலாஃப் இலைஹி, ஜும்லா இஸ்மியா ஹபரியா. வலியமாலிஹா இந்தஹும், அவர்களிடத்தில் ஹிஜாசிகளிடத்தில் அதற்கு அமல் செய்து வைக்கணும். அந்த மாவுக்கு அமல் செய்து வைப்பதற்கு இருக்கிறது சலாசத்து ஷுரூத், 3 நிபந்தனைகள் இருக்கின்றன. அன் யதகத்தம இஸ்முஹா அலா ஹபரிஹா, அதனுடைய இஸ்ம் அதனுடைய ஹபரைக்கான முந்தி வர வேண்டும். இப்போ இஸ்ம் ஃபெஸ்ட்டுக்கு வரணும், பிறகு ஹபர் வர வேணும். இங்கே வந்த மாதிரி மாஹாதா பஷரா, மாஹுன்ன உம்மஹாத்தி, அப்படி ஓர்டருக்கு வரணும் இஸ்ம் ஹபர். அன் யதகத்தம இஸ்முஹா அலா ஹபரிஹா, அதனுடைய இஸ்ம் அதனுடைய ஹபரைக்கான முந்தி வருவது. வ அன் லா தக்தரின பிஇனி ஸாயிததி, ஜாயிதத்தான இன்னுடன் சேராமல் இருக்க வேண்டும். வ அன் லா தக்தரின, இன்னும் அந்த மா சேரக்கூடாது. பி இனி ஜாயித, ஜாயிதத்தான இன்னோடு. வலா ஹபருஹா பி இல்லா, இன்னும் அதனுடைய ஹபர் வந்து இல்லாவோடு சேரக்கூடாது. ஃபலிஹாதா, இதனால் தான் உஹ்மிலத், அது வீணடிக்கப்பட்டிருக்கிறது. ஃபீ கௌலிஹிம், அவர்களது கூற்றிலே அது வீணடிக்கப்பட்டிருக்கிறது, அமல் செய்யாமல் விடப்பட்டிருக்குது. அஹ்மலைங்கிறது அமலைக்கு மாத்தம், அமலை அமல் செஞ்சு கொடுக்குற, அஹ்மல அமலை வீணடிக்கிறது. ஃபீ கௌலிஹிம் ஃபில் மசல், ஒரு பழமொழியில் வருது, மா முஸீஉன் மன் அஅதப, மா முஸீஉன் மன் அஅதப. இங்க மா முஸீஉன் மன் அஅதப இல்ல, லி தகத்துமில் ஹபரி, ஹபர் முந்தி விட்டதற்காக வேண்டி, ஹபர் முந்தி விட்டதற்காக வேண்டி. அப்ப ஹபர் முந்தி இருக்குது, இஸ்ம் பிந்தி இருக்குது. என்ன அர்த்தம்? மா முஸீஉன், தவறு இழைத்தவனாக ஆகிவிட மாட்டான், மன் ஒருவன், அஅதப திருந்தி விட்டானே அவ்விதமான ஒருவன். குத்தம் செய்கிறான், குற்றம் இழைக்கிறான், தப்பு தவறு செய்கிறான், திருப்பி அவன் திருந்திடுறான். அப்படி திருந்திட்டான்னா அவன் குற்றவாளி அவன் திருப்பி பார்க்க தேவையில்லை. விபச்சாரம் இல்லை, அல்லது வந்து களவு இல்லை, அல்லது உலகத்துல வட்டி என்ன படுபாவமான பாவத்தை செய்யட்டுமே, திருந்திட்டானே. இப்ப அவன் திருந்தினவனை திருப்பி செய்யக்கூடாது, அவனை சைத்தானுக்கு உதவியாக ஆக்கிடக்கூடாது. மா முஸீஉன் மன் அஅதப, சரியா? மா முஸீஉன் தவறு இழைத்தவனாக ஆகிவிட மாட்டான். அஸா யுஸீஉ இஸாஅத்தன் ஃபஹுவ முஸீஉன், தவறு இழைத்தான் மண்ட ஒருவன். அஅதபன திருந்தி விட்டானே அவ்விதமான, அஅதபன திருந்துறது. அப்ப திருந்தி விட்டானே அவ்விதமான ஒருவன் குற்றம் இழைத்தவனாக இல்லை. அப்ப அசில் வாக்கியம் எப்படி இருக்கும்? மா மன் அஅதப முஸீஅன், அப்படிதான் வரணும். மா மன் அஅதப முஸீஅன். அதை இன்னொரு மாதிரி சொல்ல இருந்தால் மல் முஅதிபு முஸீஅன், மல் முஅதிபு, முஅதிப் தானே திருந்தியவன், அஅதப யுஅதிபு இஅதாபன். மா முஸீஉன் மன் அஅதப, தவறு இழைத்தானே அவ்விதமான, திருந்தி விட்டானே அவ்விதமான ஒருவன் தவறு இழைத்தவனாக இல்லை. வஃபி கௌலி ஷாயிரி, அப்ப இதுல எப்படி கருத்து ஈரா பாசிக்கிறப்ப, மா ஹர்ஃபு நஃபி, முஸீஉன் ஹபர் முகத்தம், சும்மா ஹபர் முகத்தம். மன் வந்து இஸ்ம் மௌசூல் முபத்ததா முஅக்கர், முபத்ததா முஅக்கர், வல் ஜும்லா இஸ்மியா ஹபரியா. அஅதப ஃபியல் ضميره فاعل والجمله فعليه خبريه والجمله صله. هذا முடிஞ்சு. وفي قول الشاعر, கவிஞருடைய கூற்றில், பனி உதானத மா இன் அன்துமு ذهبوا ولا صريف ولكن அன்துமு خزفوا. அப்ப ஹரஃபுன்னு இருக்குது, அது ஹரஃபு இல்லை ஹஸஃபு. எனக்கு தெரிஞ்ச கவிதையில் ஜாத்தா வந்திருக்குது, உங்களோட குறித்த பிடிஎஃப்ல ரா போட்டு விட்டுக்கிறாங்க, எனக்குன்னா தெரியல, ஜாத்தா வரும், அது கொஞ்சம் பாருங்க. பனி உதானத்த மா இன் அன்துமு ஸஹபு வலா ஸரீஃபுன் வலாக்கின் அன்துமுல் ஹஸஃபு. என்ன சொல்றாருனால், பனி உதானா, ஒருத்தர் வசைப்பாடி இந்த கவிதை படிக்கிறார். என்ன சொல்றார்? ஏசுறது, வசைப்பாருன்னா ஏசுறது, கெட்ட வார்த்தையால ஏசி படிக்கிறது. பனி உதானத்து ஐ யா பனி உதானத்து, அங்க ஹர்ஃபு நிதா யா ஹதுஃப் செய்யப்பட்டிருக்குது. பனி உதானா, அப்ப உதானா கிளையார்களே அப்படி கூப்பிடுறாரு, உதானா கிளையார்களே. முந்தி வந்து இப்ப நிறைய கபீலாக்கள் தானே, அதை கபீலாக்கள் ஒவ்வொரு கோத்திரங்கள் அது இன்னொன்று கபீரியும் பத்துன் அப்படின்னு சொல்லி உப கபீலாக்களாக, அதுல ஒவ்வொரு ஃபெமிலி இருக்குமே,
அந்த ஊர் ஃபெமிலிக்கு தான் அந்த பனுன்னு சொல்லி பயன்படுத்துவாங்க, அப்படி ஆளுன்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. ஆலு முகம்மதுன்னா முகம்மதுடைய குடும்பம் அப்படின்னு சொல்றது. என்னது பனு ஹாஷிம்னால் ஹாஷிம் பரம்பரை. அப்போ பனுண்டா அசல்ல இபுன் மகன், பனூன் மகன்கள் தான். அப்போ ஹாஷிம்ற மக்கள்னா என்ன அர்த்தம்? அவங்கட அந்த பரம்பரை. சரி, அது மாதிரி இந்த உதான பரம்பரையினரே சொல்லி கூப்பிட்டு இந்த செய்தி சொல்றாரு. மா இன் அந்தும் தஹபுன், நீங்கள் தங்கம் இல்லை. தஹபுன்னா தங்கம். மா இன் அந்தும், அந்தும்னா நீங்கள், சரிதானே? அந்த அந்துமா அந்தும், நீங்கள் இல்லை. தஹபுன் தங்கமாக நீங்கள் இல்லை, நீங்கள் தங்கம் இல்லை. வழங்குங்க. வலா சரீஃபுன், நீங்கள் வெள்ளியும் இல்லை. சரீஃப்னா வெள்ளி. வெள்ளிக்கு 16 சொல்லியிருக்கே அரபுல. ஃபில்லத்துன், ஐனுன், சரீஃபுன், வரிக்குன் அப்படி நிறைய சொல் இருக்குது குர்ஆன்ல. வரிக்குன் தான் வந்திருக்குது. வலா சரீஃபுன், அதே மாதிரி நீங்க என்ன வெள்ளியும் இல்லை, தங்கமும் இல்லை, வெள்ளியும் இல்லை. தங்கம் வெள்ளி தான் திர்ஹம் தீனார் காசுகள் இல்லையா? தீனார் காசு தங்கத்தால் செய்கிறது, திர்ஹம் வெள்ளியால் செய்கிறது. எனவே தீனாருக்கு பெருமதி கூட, திர்ஹமுக்கு பெருமதி குறவு. இன்றைக்கும் தங்கத்துக்கு விலை கூட, வெள்ளிக்கு விலை குறவு. அப்போ நீங்கள் தங்கமும் இல்லை, வெள்ளியும் இல்லை. வலாக்கின் அந்தும் ஹசப், நீங்களுள் சுட்ட செங்கலுள் அப்படின்றாரு. நீங்கள் சுடப்பட்ட செங்கல். ஹசப் என்கிறது சுடப்பட்ட செங்கலுக்கு சொல்ற. அப்ப பெருமானம் இல்லை அப்படின்னு சொல்ல வராரு. அப்ப நீங்க தங்கமும் இல்லை, வெள்ளியும் இல்லை, நீங்கள் சுடுபட்ட செங்கல்கள் அப்படின்னு சொல்லி நீ வெறும் மண் தாண்டா அப்படின்ற மாதிரி என்னது சொல்றாரு. உண்மையிலே மனுஷன் என்னது சுட்டி தட்டினால் டிங் டிங் என்று சத்தம் கேட்கக்கூடிய களிமண்ணால் படைக்கப்பட்டார் தானே. அல்லாஹ் குர்ஆன்ல அழகாத்தான் சொல்றாரு. இப்ப கல்ஃபிஹார், அதாவது சுடப்பட்ட ஒரு ஒரு கல்லை தட்டினா டிங் டிங் சத்தம் கேட்கிற மாதிரி அதுலேருந்து நீங்கள் படைக்கப்பட்டீங்க. சரி, அப்போ பனி உதானத்தமா இன் அந்துமு தஹபு வலா சரீஃபு வலாக்கின் அந்துமுல் ஹசப். பனு உதான கோத்திரத்தாரே, நீங்கள் தங்கமும் இல்லை, வெள்ளியும் இல்லை, நீங்கள் சுடப்பட்ட செங்கற்கள் தான். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஷாஹித், நம்ம இந்த கவிதையினுடைய அம்சம் என்னென்றால் மா இன் அந்தும் தஹபு. இங்கே இன் வந்து சேர்ந்துட்டு, அப்படி இன் சேராமல் இருந்திருந்தால் எப்படி வந்திருக்கும்? மா அந்தும் தஹபன், மா அந்தும் தஹபன். மா வந்து அந்துமுக்கு இஸ்ம் எங்கள் அடிப்படையில் ரஃபு செஞ்சுட்டு, தஹபனுக்கு ஹபர் பண்ண செஞ்சுட்டு வந்திருக்கும். ஆனால் அந்த இன் சேர்ந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அங்கே என்னது கிராமர் மிஸ்டேக் வந்துட்டு, ஸோ நம்ம என்ன முபுது ஹபராக ஆக்குவோம், அமல் செஞ்சு கொடுக்குறல்ல. ரைட். ஏண்டால் லி உஜூதி இனில் மதுக்கூரத்தி, கூறப்பட்ட அந்த இன் இருப்பதனால், உஜூதினால் பெற்றுக்கொள்ளப்பட்டதனால் சொல்ல தவிர இருப்பதனால், இருப்பதனால் கேட்ட சொல்லுங்க. நிஹார் இப்னு அப்துல் அப்பாஸ் சொன்னாங்க, லி உஜூதி இனில் மதுக்கூரத்தி, கூறப்பட்ட இன் இருப்பதனால். வஃபி கௌலிஹி தஆலா, இன்னும் அல்லாஹ் தஆலாவுடைய திருவசனத்தில் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இம்மா தஅகுத்திரங்கலபுத்தும் அலா அகாபிக்கும் வரக்கூடிய அந்த சூரா ஆலி இம்ரான் நினைக்கிறேன், அங்கே வரக்கூடிய வசனம் 144 வசனமே அது. அதில் வருது எப்படின்னால் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மத் தீர்க்கதரிசியாகவே அன்றி வேறில்லை. அப்போ முஹம்மத் தூதராகவே அன்றி வேறில்லை. இப்போ இங்கே நடந்திருக்குது இல்லா என்கிறது ஹபருக்கு முன்னால் வந்துட்டு, இல்லாட்டி எப்படி வந்திருக்கும்? மா முஹம்மதுன் ரசூலன், அது இல்லா வந்ததுனால இல்லா ரசூல்னு அது அமல் வீணாயிட்டு. அப்போ முஹம்மத் அல்லாஹுடைய தூதராகவே அன்றி வேறில்லை. கது ஹலத், வலைக்கும் சலாம், கது ஹலத் மின் கபலிஹி ருசுல், அவருக்கு முன்னால் பல தூதுவர்கள் வந்து போயிருக்கிறார்கள். முகம்மது வந்து தான் முதலாவது தூதர் இல்லை, அவருக்கு முன்னால் என்னது 1,00,000க்கும் அதிகமான நபிமார்கள் வந்து போயிருக்கிறாங்க. கது ஹலத் மின் கபலிஹி ருசுல், அர் ருசுல் என்ன ரசூல் ருசுல், பல தூதுவர்கள் அவருக்கு முன்னால வந்து போயிருக்கிறாங்க. கது ஹலத்துன்னு அர்த்தம், ஹலான்றது என்னது கடந்து போயிருக்கிறாங்க. அதாவது ஹலா யஹுலு ஹுலுவன் என்னது ஹாலி வந்து வந்து போற. அதாவது சலஃபன்னு சொல்லுவாங்களே, அஸ்லஃபன்னு முந்தி வாரன், அதான் ஹலா. நாங்கள் சொல்லுவோம் அல் உமமுல் ஹாலியா, கடந்த சமூகம், அல் உமமுல் ஹாலியா ஐ மலா பிமான மலா. வமா அம்ருனா இல்லா வாஹிதத்துன், எமது காரியம் ஒன்றாகவே அன்றி வேறில்லை, எமது காரியம் ஒன்றாகவே அன்றி வேறில்லை. அப்ப இங்கே வந்து என்னது இல்லா வந்திருக்கிறனால அமல் வீணாயிற்று. அப்ப எப்படி ஈரா வாசிக்கிற மா முஹம்மதுன் இல்லா ரசூலுக்கு மா ஹர்ஃபு நஃபி, முஹம்மது முபத்ததா, இல்லா ஹர்ஃபு இஸ்திஸ்னா முஃபர்ரத், ரசூல் ஹபர், வல் ஜும்லா இஸ்மியா ஹபரியா. கது ஹர்ஃபு தஹ்கீக், خلت فعل من قبله من حرف جر قبلي مجرور مضاف ها مضاف اليه متعلق به خلت الرسول فاعل والجمله فعليه خبريه. وما امرنا الا واحده ما حرف نفي امر مبتدا مضاف نا متكلم مضاف اليه الا حرف استثناء مفرغ واحده خبر والجمله اسميه خبريه. وما امرنا الا واحده வந்திருக்கு இல்லையா? இல்லா வாஹிதுன்னு தானே வரணும், ஏன் வாஹிதத்துன்னு வந்திருக்கு?
அப்ப நம்ம தக்தீரோடு விட வேண்டி வரும். வமா அம்ருனா இல்லா ஹஸ்லத்துன் வாஹிதத்துன் மௌசூஃப் அது செய்யப்பட்டிருக்கு என்ன லிக்திரானி ஹபரிஹா அதனுடைய ஹபர் சேர்ந்ததற்காக வேண்டி பி இல்லா இல்லாவுடன் அதனுடைய ஹபர் சேர்ந்ததற்காக வேண்டி வபனு தமீமின் பனு தமீம் கோத்திரத்தார் தமீம் கிளையார்கள் லா யுமிலூன மாவுக்கு அமல் செய்து கொடுக்க மாட்டார்கள் ஷையன் அறவே அமல் செய்து கொடுக்க மாட்டார்கள் வலவிஸ்தௌஃபத்தி ஷுரூத்த ஸலாஸத வலவிஸ்தௌஃபத்தி ஷுர் இஸ்தௌஃபா இஸ்தௌஃபயா இஸ்தௌஃபௌ இஸ்தௌஃபத் வலவிஸ்தௌஃபத்தி ஷுரூத்த ஸலாஸ அந்த மூன்று நிபந்தனைகளையும் அது முழுமைப்படுத்தி கொண்டாலும் கூட அந்த மூன்று நிபந்தனைகளையும் அது முழுமைப்படுத்தல் இஸ்தௌஃபன்னா இஸ்தக்மல முழுமைப்படுத்தி இருந்தாலும் கூட அறவே பனு தமீம்கள் அந்த மாவுக்கு அமல் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஃபயகூலுன அவங்க சொல்லுவாங்க மா ஸைதுன் காயிம் எப்படி சொல்ல மாட்டாங்க மா ஸைதுன் காயிம்னு சொல்ல மாட்டாங்க வயக்ரஊன அப்ப எப்படி குர்ஆனை ஓதுவாங்க மா ஹாதா பஷர் மா ஹாதா பஷர் தான் ஓதுவாங்க அப்படி கிராத் இருக்குதா அப்படி ஒரு கிராத் இருப்பதாக சொல்றாங்க அல்லாஹு அலம் நம்ம நீ கிராத் அப்படி படிக்கவும் இல்லையே அதனால நமக்கு அதை பற்றி சொல்லிக்கவும் இல்லாது ரைட் வகதா லா அன்னாஃபியத்து வாசிப்போமா மக்கள் வாசிப்போமே கொஞ்சம் வாசித்து பார்ப்போம் வகதா இவ்வாறே தான் லா அன்னாஃபியத்து ஃபிஷியர் கவிதையிலே நஃபி செய்யக்கூடிய லாவும் இது போலதான் ஆனால் பிஷர்த்தி தன்கீரி மஅமூலைஹா அதனுடைய இரண்டு மஅமூல்களும் அப்போ லா ஆமில் அதுக்கு பிறகு வரக்கூடிய இஸ்மும் ஹபர் மஅமூல் அதனுடைய இரு மஅமூல்களும் நக்கிராவாக்கப்படுகிற நிபந்தனையை கொண்டு கவிதையிலே நஃபி செய்யக்கூடிய லா இது போலதான் அமல் செய்யும் இஸ்முக்கு நஸ்பும் இஸ்முக்கு ஹபர் ரஃபும் ஹபருக்கு நஸ்பும் செய்யும் நஹு கவிஞருடைய கூற்றை போல உண்மையிலே அபு தையிப் அல் முத்தநப்பின்னு ஒருத்தர் இருந்தார் கவிஞர்கள்ல மிக அருமையான தத்துவங்களை படிக்கக்கூடிய ஒரு கவிஞர் தான் அபு தையிப் அல் முத்தநப்பி அப்படிங்கிறவர் அந்த படிச்ச வேத வரி மாதிரியான சில பாடல்கள் இருக்குது அவன் அந்த படிச்சிருக்கான் நம்பி கொஞ்சம் கவிதைகள் நான் ஒரு 100-150 கவிதைகளை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் தம்பி அதுக்குன்னு மெனக்கட்டு நம்ம போய் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை லெமினேட் பண்ணி இந்த சுவராக ஒட்டலாம் அந்த அளவு எனது பெருமதியான கவிதை தத்துவங்கள் அது அதில் ஒரு செய்தி அந்த சொல்றாரு பாருங்க தஅஸ்ஸ ஃபலா ஷைஉன் அல் அர்தி பாக்கியா வலா வஸருன் மிம்மா கதல்லாஹு வாக்கியா ரொம்ப அருமையான ஒரு கவிதை இது சொல்றாரு தஅஸ்ஸ நீ மன ஆறுதல் அடைந்து கொள் தஅஸ்ஸா யதஅஸ்ஸா தஃஅல வஸன் அதனுடைய அம்ரு தான் தஅஸ்ஸ தஅஸ்ஸா நம்ம எடுத்தால் தஅஸ்ஸன்னு வந்து நிற்கும் என்ன அப்போ தஅஸ்ஸ நீ மன ஆறுதல் அடைந்து கொள் மனசை சாந்தப்படுத்திக்கோ அதாவது நம்ம சொல்லுவோம் இந்த கூல் டவுன் அரின்னு சொல்லி ஃபலா ஷைஉன் அலல் அர்தி பாக்கியா ஃபலா ஷைஉன் அலல் அர்தி பாக்கியா இந்த பூமியில் எந்த ஒன்றும் நிலையானதாக இல்லை இந்த பூமியில எந்த ஒன்றுமே நிலையானதாக இல்லை ஃபலா ஷைஉன் அல் அர்தி பாக்கியா வலா வஸருன் எந்த ஒரு இடமும் இல்லை வஸர்ன இடம் மக்கான் மிம்மா கதல்லாஹு அல்லாஹு தாலா தீர்ப்பு செய்ததை விட்டு மரணத்தை விட்டும் என்ன அல்லாஹ் தீர்ப்பு செய்த அந்த மரணத்தை விட்டும் வாக்கியன் பாதுகாக்கக்கூடியதாக எந்த ஒரு இடமும் இல்லை சொல்றாரு தம்பி நீ மன ஆறுதப்பட்டுக்க இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை அழகான மனைவியை நீ திருமணம் செஞ்சிருக்காய் அழகான கணவரை நீ கரம் பிடிச்சிருக்காய்ன்றதுக்காக வேண்டி காலாகாலம் அவர் இருப்பார்னு அர்த்தம் இல்லை உனக்கு பட்டம் பதவி புகழ் வந்திருக்குதுங்கிறதுக்கான காலாகாலம் அது இப்படி இருக்கும்னு அர்த்தம் அல்ல ஆரோக்கியம் காலாகாலம் அப்படி இருக்காது பிள்ளைகள் இதே மாதிரி உன்னோட காலாகாலம் இருக்க மாட்டாங்க எந்த ஒன்றும் இருக்காது எனவே உலகத்துல எதுவுமே நிரந்தரமானது அல்ல அதே மாதிரி அல்லாஹு தாலா தீர்ப்பு செய்த மரணமாக இருக்கலாம் சோதனைகளாக இருக்கலாம் துன்பங்கள் நோய் நொடின்னு வரக்கூடிய இன்னல்கள் இடுக்கண்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு வேற ஒரு இடம் இல்லை வலா வஸர் வாக்கியன் மிம்மா கதல்லா அல்லாஹு தாலா திருப்பு செய்த விஷயங்களை விட்டு பாதுகாக்கக்கூடியதாக எந்த ஒரு இடமும் இல்லை அப்படின்னா திருப்பு செஞ்ச விஷயம் மரணம் சொல்ல வர்றது மரணத்துல இருந்து உனக்கு செய்யறாது தப்பே இல்லாது எந்த இடத்துல போய் இருந்தாலும் மரணம் வரும் ரொம்ப அருமையான கவிதையா இல்லையா அருமையான கவிதை அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா லா ஷைஉன் பாக்கியன் அது என்ன நடந்திருக்குதுன்னு கேட்டால் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம் வகதா லா அன்னாஃபியத்து பிஷ தன்கி மாமுலைஹ நஹு தஅஸ்ஸ ஃபலா ஷைஉன் அல் அர்தி பாக்கியா ஷைஉன் நக்கிரா பாக்கியனும் என்னது நக்கிரா அமல் நடந்திருக்குது வலா வஸருன் மிம்மா கதல்லாஹு வாக்கியா வஸர் இஸ்ம் வாக்கியன் ஹபர்
அமல் நடந்திருக்குது, சரியா நடந்திருக்குது. என்ன நிபந்தனை எப்படி வந்திருக்கு? நக்கீரா நக்கீரா வந்திருக்குது. அல் ஹர்ஃபு சானி மிம்மா யஅமலு அமல லைஸ, லைஸவுடைய அமலாக அமல் செய்யக்கூடியதில் நின்றும் உள்ள நிலையில் இரண்டாவது ஹர்ஃப் ஆகிறது லா, லாவாக இருக்கும். ககௌலிஹி, அவருடைய கூற்றை போல, தஅஸ்ஸ ஃபலா ஷைஉன் அல் அர்தி பாக்கியா வலா வஸரு மிம்மா கதல்லாஹு வாக்கியா என்ற கவிதையை போல. தஅஸ்ஸ ஃபியல் அம்ரு ஹாதிர், லமீர் ஃபாயில் வல் ஜும்லா ஃபியலியா இன்ஷாஇய்யா, ஃபலா ஃபா வந்து தஅலீல் ஏனெனில், லா ஹர்ஃபு நஃபி, ஷைஉன் இஸ்முலா, அலல் அர்தி ஜார் மஜ்ரூர், முத்தஅல்லகு பாக்கியன், பாக்கியன் ஹபரு லா வல் ஜும்லா இஸ்மியா ஹபரியா, வலா வஸருன் வாவு ஹர்ஃபு அத்ஃப், லா நாஃபியா, வஸர் இஸ்முலா, மின் ஹர்ஃபு ஜர், மா இஸ்மு மௌசூல் மஜ்ரூர், முத்தஅல்லகுஹு வாக்கியன், கதா ஃபியல் அல்லாஹ் ஃபாயில் வல் ஜும்லா ஃபியலியா ஹபரியா வல் ஜும்லா சிலா, வாக்கியன் ஹபருலா வல் ஜும்லா இஸ்மியா ஹபரியான்னு சொல்லி அதுக்கு ஏராப் வரும். வலியமாலிஹா அர்பஅத்து ஷுரூத்தின், இதற்கு அமல் செய்து வைப்பதற்கு 4 நிபந்தனைகள் உள்ளன. அன் யதகத்தம இஸ்முஹா, அதனுடைய இஸ்ம் முந்தி வர வேண்டும். வ அன் லா யக்தரின ஹபருஹா, அதனுடைய வ அன் லா யக்தரின ஹபருஹா பி இல்லா, அதனுடைய ஹபர் இல்லாவோடு சேரக்கூடாது. வ ஐயகூன இஸ்முஹா வ ஹபருஹா நக்கிரத்தைன், அதனுடைய இஸ்மும் ஹபரும் நக்கிராக்களாக வர வேணும். வ ஐயகூன தாலிக்கு ஃபிஷ்ஷேர், இது கவிதைகளில் தான் இருக்கணும். லா ஃபின் நஸ்ர், மொழி சாதாரணமான உரைநடையில் அல்ல. ஃபலா யஜூஸு இமாலுஹா, எனவே அதற்கு அமல் செய்து வைக்க முடியாது. ஃபி நஹ்வி லா அஃதலு மின்க அஹத் என்ற வாக்கியத்திலே, லா அஃதலு மின்க அஹத், உன்னை விட மிக சிறந்த எவனும் இல்லை. இது வந்து சாதாரணமான ஒரு பேச்சு, இது கவிதை அல்ல. வலா ஃபி நஹ்வி லா அஹதுன் இல்லா அஃதலு மின்க, அல்லது இதை இப்படியும் வழங்கெடுக்கலாம். லா அஃதலு மின்க அஹதை வந்து வழங்கெடுக்கலாம். அஃதல்ங்கிறது ஹபர் முந்தி இருக்குது, அஹதுங்கிற இஸ்ம் பிந்தி இருக்குது. அப்போ ஓடருக்கு வரல என்கிற அந்த காரணி. வலா ஃபி நஹ்வி லா அஹதுன் இல்லா அஃதலு மின்க, அப்போ இல்லாவோட சேர்ந்ததுனால அதுவும் சரி வராது. உன்னை விட சிறந்தவன் வேறு, லா அஹத் யாரும் இல்லை, இல்லா அஃதலு மின், உங்களை விட சிறந்தவனாக வேறு யாரும் இல்லை. வலா ஃபி நஹ்வி லா ஸைதுன் காயிமுன் வலா அம்ருன், இங்கே ஸைதுங்கிறது மாரிஃபாவா வந்து நக்கிராவாக வரல, எனவே அமல் நடக்காது. லா ஸைதுன் காயிம் வலா அம்ரு, ஸைது நிற்கவில்லை, அம்ரும் நிற்கவில்லை. வலிஹாதா, இதனால தான் உள்ளித்தல் முத்தநப்பியு, அபு தய்யிப் அல் முத்தநப்பி தவறுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார். உள்ளித்தனால் அவர் படித்த கவிதை பிள்ளைன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஃபி கௌலிஹி, அவருடைய கவிதையிலே. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அபு தய்யிப் அல் முத்தநப்பி வந்து மிக அருமையான கவிதைகள் என்னது படிச்சிருக்காரு பாருங்க. இதுக்கு முன்னால் வந்த கவிதை ரொம்ப அருமையான கவிதை இல்லையா? தஅஸ்ஸ ஃபலா ஷைஉன் அல் அர்தி பாக்கியா, 245 பக்கத்தில் வர கவிதை மிக அருமையான கவிதை. மன ஆறுதல் பட்டுக்க, இந்த பூமியில் எதுவும் நிலையானதாக இல்லை, அல்லாஹ் தீர்ப்பு செஞ்ச மரணத்தை விட்டு பாதுகாக்க இந்த உலகத்தில் எந்த ஒரு இடமும் இல்லைங்கிறது ஒரு அருமையான கவிதை. அதே போல இந்த ஒரு செய்தி சொல்றாரு பாருங்க, இதுவும் ஒரு அருமையான கவிதை, ஆனால் இலக்கண போடி நடந்திருக்கு. இதல் ஜூதுலம் யுருசக் ஹலாசம் மினல் அதா ஃபல்ஹம்து மக்சூபன் வலல் மாலு பாக்கியா, இதுவும் ஒரு அருமையான கவிதை தான், ஆனால் இலக்கணப்பில் நடந்துட்டு. என்ன இலக்கணப்பில்? இப்போ நீங்கள் சொல்லலாம், முத்தநப்பி அரபுலகினுடைய எனது அபாரத கவிப்புலன் மிக்கவர். அவருடைய ஷாயிரியத்து வந்து மிக அற்புதமானது. நான் நினைக்கிற மட்டில் 6 பேர் இருந்திருக்கானோ, அந்த 6 பேரும் என்னது மன்னத்துண்டவனோல், எனது கவிதையில் என்னது அவனுள்ள அக்கு வேறு ஆணி வேறாக 16 கவிதை மெட்டுகளும் அவனுக்கு அப்படி பாடமானாக்கள். நான் நினைக்க மாட்டேன் என்னது அவனுள்ள மிஞ்சி ஆக்கள் இல்லைன்னு. அந்த ஆக்கள் இருப்பானல் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஆக்கள் யாரு? ஃபரஸ்தக், ஜரீர், ஃபரஸ்தக், ஜரீர், அந்தரா, அபு தய்யிப் அல் முத்தநப்பி, எனது அபுல் மஅர்ரி, என்னது அபுல் அலா அல் மஅர்ரி, அபுல் அலா அல் மஅர்ரி, இவங்கெல்லாம் சும்மா ஒரு நெருப்பு மாதிரியான ஆக்கள். இம்ரவுல் கைஸ், ஜாஹிலிய கால கவிதரே அவர். அப்படி இந்த மாதிரியான ஒரு 6 பேர் இருந்திருக்காங்க, சும்மா நெருப்பு கவிதைகள் அவனல்ற. அதுலேயும் எனது ஃபரஸ்தக்கும் ஜரீரும் முத்தநப்பியும் சேர்ந்த எனது கிட்டு கலங்கும். நீங்கள் படிப்பீங்க சார், நகாயிது ஷீர் படிப்பீங்க எனது இதில் யூனிவர்சிட்டியில், சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டியில் சிலபஸில் இருக்குது. அதில் படிக்கிட்டு உங்களுக்கு வழங்கும் என்னது அவனோட கவிதைகளுடைய தராதரம் என்னது. அதான் முத்தநப்பி மிகப்பெரிய கவிஞர். அவருக்கு போல வந்திருக்கு, யானைக்கும் அடி சறுக்கு தானாங்க, அதில் ஒரு பிரச்சனை இல்லையே. வலிக்குள்ளி ஜவாதின் கபுவா. இதல் ஜூதுலம் யுருச ஹலாசம் மினல் அதா சொல்றாரு. இதல் ஜூத், தர்மம் என்பது, ஜூதுன தர்மம். பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் பேர் இருப்பாங்க இல்லையா, ஜூதுண்டு.
உள்ள பிரச்சனை என்னன்னா ஜூதுன்னு பொம்பளை பிள்ளைக்கு பேர் வைக்கலாம், நம்மள மாற்றி விட்டுவானே, பட்ட பேராக்கி விட்டுவானே. ஜூ என்ன வந்து ஷூ என்ன போட்டாண்டா குழப்பமாயிரும். இதில் ஜூது, ஜூதுங்கிறது தர்மம். தர்மம் என்பது லம் யுருசக் என்னது, அதற்கு கொடுக்கப்படவில்லை என்றால், ஹலாசம் மினல் அதா, நோவினையில் நின்று மீட்சிமை. ஹலாஸ்னால் மீட்சிமை, அல் அதான நோவினை. அப்ப நோவினையை விட்டும் ஒளிந்திருத்தல், நீங்கிருத்தல். தஹல்லஸ மினல் அதா, நோவினையில இருந்து இந்த மீட்சிமை அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு தர்மம் செய்யப்படும் பொழுது மக்கள் அதுல தர்மத்தை சொல்லி காட்டையும் கூட நோவினை செஞ்சு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. பாருங்க, உதாரணம், ஒரு ஆள் இறந்து வாராரு, பிச்சை கட்டு வாராரு, ஹதியா கட்டு வாராரு. இந்த விட்டா விடிய வாரான், இவனுக்கு இதுதான் வேலை, வருஷத்துல 365 நாள் அந்த 300 நாள் பிச்சை கட்டு வாரான் அப்படின்னு நம்ம மனசு நொந்து நம்ம அவனை ஏசி நோவடித்தோம்னா அதான் நோவினை. இன்னொன்று கொடுத்தது சொல்லி காட்டுறது, நன்மை கிடைக்காம போயிடும். நோவிச்சு நம்ம தர்மம் கொடுத்து வேலை இல்லை, 100 ரூபா காசு கொடுக்க போறோம், அதுக்காக 4 வார்த்தை திட்டிப்பட்டு இந்த விட்ட விடிய வாரான், என்னது முகத்தை கழுக கூட இல்லை, இன்னும் நானே என்னது காலை சாப்பாட்டு வாங்கிக்க இல்லை, இந்த வாரான் பேக்க தூக்கிட்டு இதுதான் வேலை, இவனுக்கு நிம்மதியாக பட்டுக்க விட மாட்டாங்க, கதவை தட்டுறதான் வேலை, என்னோட குப்பை அப்படின்னு கேட்டு போட்டு நம்ம பேசி போட்டு அடிக்கிறதுக்கிட்ட வாங்கி போட்டு இப்போ 100 ரூபா காசு கொடுக்குறது. இது நோவினைப்படுத்துறது. இப்படி நோவினை இல்லாமல் தர்மம் கொடுக்கப்படணும். அதான் சொல்றாரு, இதல் ஜூதுலம் யுல்சக். அல்லாஹ் குர்ஆன் அதுமே தெளிவா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துபுத்திரு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. இறை விசுவாசிகளே, உங்களுடைய தர்மங்களை நீங்கள் சொல்லி காட்டுவதன் மூலமும் நோவினை செய்வதன் மூலமாகவும் பாலாக்கி விடாதீர்கள், வீணாக்கி விடாதீர்கள். வருதா இல்லையா குர்ஆன்ல வருது. அப்ப இதல் ஜூது தர்மம் என்பது லம் யுர்ஸக் ஹலாசம் மினல் அதா, நோவினை இருந்து மீட்சிமை பெற்றதாக அது ஆக்கப்படவில்லை என்றால், அப்ப மனசு நோ அடிக்காம தர்மம் கொடுக்கப்படவில்லை என்றால், ஃபலல் ஹம்து மக்சூபன், புகழ் சம்பாதிக்கப்பட்டதாகவும் ஆகிவிடாது, வலல் மாலு பாக்கியா, சொத்து எஞ்சிருக்கக்கூடியதாகவும் ஆகிவிடாது. அதாவது நீ நோவினை செய்யாம தர்மத்தை கொடுக்கணும். அப்படி நீ நோவினை செஞ்சு கொடுத்துட்டாயின்னு சொன்னால், நீ அந்த கொடுத்ததால வரக்கூடிய புகழும் உனக்கு எனது உண்மையான புகழாக அமைஞ்சிடாது. கொடுத்த சொத்துலையும் பறக்கத்து ஏற்பட்டு அதில் அபிவிருத்தி ஏற்பட்டு நிலையான சொத்தாகவும் உனக்கு சொத்து ஆகிடாது. எனவே கொடுக்குற தர்மத்தை மற்றவன் மனசு நோகடிக்காம கொடுங்கன்னு சொல்றாரு. இதல் ஜூதுலம் யுருஸக் ஹலாசம் மினல் அதா, தர்மம் நோவினையை விட்டும் மீட்சிமை பெற்றதாக ஆக்கப்படவில்லை என்றால், ஃபலல் ஹம்து மக்சூபன், புகழ் சம்பாதிக்கப்பட்டதாக ஆகிவிடவும் மாட்டாது, வலல் மாலு பாக்கியா, சொத்து நிலையானதாகவும் ஆகிவிடாது. அப்ப இங்க என்ன நடந்திருக்குது என்றால், அல்ஹம்து மக்சூபன், இங்க ஃபலல் ஹம்து மக்சூபா, லாவுக்கு வரக்கூடிய இஸ்ம் அல்ஹம்து மாரிஃபாவான சொல் வந்துட்டு இலக்கணப்பில். வலல் மாலு பாக்கியன், அங்கேயும் அல் மால் அலிஃப்லாம் வந்துட்டு. எனவே இலக்கணப்பில் உள்ளித்தல் முத்தனபி முத்தனபி படித்த கவிதை பிள்ளை யாராக இருந்தாலும் நம்ம இலக்கணப்பில் வந்து இலக்கணப்பில் தானங்க. சரி, வாசிச்சு பார்ப்போம். வகது சர்ரஹ்து பிஷ்ஷர்தைனி அல் அஹீரைனி, கடைசி 2 நிபந்தனைகளை மிக வெளிப்படையாக நான் சொல்லி இருக்கிறேன். வவகல்து மஅரிஃபத்தைனி வவகல்து மஅரிஃபத்தல் அவ்வலைனி இலல் கியாஸ், முதல் 2ஐயும் அறிந்து கொள்வதை நான் சாட்டினேன். இலல் கியாஸ், நேர்பிடிப்பதன் பால், அலாமா மாவின் மீது நேர்பிடிப்பதன் பால் முதல் 2 நிபந்தனைகளையும் அறிந்து கொள்வதை சாட்டிவிட்டேன். என்ன சொல்ல வராருன்னா, இப்ப இங்க சொன்னாரு தானே வந்து இந்த லா அமல் செய்வதாக இருந்தால் மொத்தம் மகன் 4 நிபந்தனை இருக்குது அப்படின்னு சொன்னாரே. அந்த 4 நிபந்தனைகள்ல முதல் 2 நிபந்தனைகளையும் மாவோடு சம்பந்தப்பட்ட நிபந்தனைகள், மாவுக்கு வர மாதிரி இஸ்ம் ஹபர் முறையா வரணும் அப்படின்னு அவர் சொன்னார். அதே போல இல்லா சேர்ந்து வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். மற்றது என்னது நக்கீராவாக வரணும்ங்கிறதும், அதே போல வந்து என்னது கவிதையில தான் அது வரணும் அப்படின்னு சொன்னதும் என்னது மேலதிகமான நிபந்தனைகள். அதை அவர் மிக இந்த வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதையும் சொல்றாரு, கடைசி 2 நிபந்தனை நான் தெளிவாக சொன்னேன், முதல் 2 நிபந்தனைகளையும் மாவுக்கு இருக்கக்கூடிய நிபந்தனைகளை தான் அதை நான் சொல்லியிருக்கிறேன். லிஅன்ன மா, ஏனென்றால் மா என்பது அக்வா மின் லா, லாவை விட மிகவும் அமல் செய்வது பலமானது. வலிஹாதா, இதனால் தான் தஅமலு ஃபின் நஸ்ர், அது கவிதையிலும் அமல் செய்து நஸ்ர் உரைநடையிலும் அமல் செய்கிறது. வகதிஷ்தரத்து ஃபீமா, மாவிலே நான் நிபந்தனையாக சொன்னேன், அன்லா யதகத்தம ஹபரு, அதனுடைய ஹபர் முந்தி வரக்கூடாது, வலா யகத்தரினது இல்லா, இல்லாவோடு அதனுடைய அந்த ஹபர் சேர்ந்து வரையும் கூடாது. ஃபஅம்மஷ்திராத்து அன்லா யகத்தரினல் இஸ்மு பிஇன், இன்னோடு சேரக்கூடாது, இஸ்ம் இன்னோடு சேரக்கூடாது என்ற நிபந்தனையை போடுவதானது ஃபலா ஹாஜத்த லஹு ஹுனா, இங்கு அதுக்கு இந்த தேவையும் இல்லை. ஏனென்றால் லிஅன்ன இஸ்மலா, லாவுடைய இஸ்மானது
லா யக்தரினு பி இன், இன்னோடு சேர்ந்து வருவதில்லை. ஏனென்றால் லாவுடைய இஸ்மானது லா யக்தரினு பி இன், இன்னோடு சேர்ந்து வருவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகு உள்ளதை நம்ம செஞ்சிட்டோம்னா இன்னும் போயிடலாமே, அதை வாசிக்கிறோம். சரி, அடுத்து செய்ய சொல்றாரு வலாத்த, இன்னும் லாத்தவும் ஆகும். லாத்தங்கிறது இல்லைன்னு கருத்துக்கு வரக்கூடியது. மா லா லாத்த, லாக்கின் ஃபில் ஹீன், அது ஹீன் என்ற சொல்லிலே தான் வரும். லாத்த ஹீன் தான் சேர்ந்து வரும், தனியாக வராது. வலா யுஜ்மு பைன ஜுஸ்ஐஹா, அதனுடைய இரண்டு பகுதிகளையும் ஒன்று சேர்க்கப்பட மாட்டாது. இஸ்மும் ஹபரும் ஒரே இடத்துல வராது. லாத்தவுடைய இஸ்மும் லாத்தா, அது சம்மாந்துறையில தாத்தாக்கு சொல்ற பாச, இது லாத்த. இந்த லாத்தவுக்கு இஸ்மும் ஹபரும் வரும், ஆனா இஸ்மும் ஹபரும் ஒரே இடத்துல வராது. வல் காலிபு, பெரும்பாலும் ஹத்ஃபுல் மர்ஃபூய், மர்ஃபூவான இஸ்ம் மர்ஃபூ ஹதஃப் செய்யப்படுவதாகும். லஹு வலாத்த ஹீன மனாசின், இந்த நேரம் விரண்டோடும் நேரம் அல்ல. அப்ப லாத்த ஹீன மனாஸ், அதாவது மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்தில் யாரும் தப்பியோட இல்லாது. லாத்த ஹீன மனாசின் ஐ லைஸ ஹாதல் வக்து வக்த ஃபிரார், விரண்டோடக்கூடிய நேரமாக இந்த நேரம் இல்லை அப்படிங்கிறார். வஸ்ஸாலிசு மிம்மா யஅமலு அமல லைஸ, லைஸவுடைய அமலாக அமல் செய்யக்கூடியவைகளில் நின்றும் மூன்றாவதானது லாத்த, லாத்த என்பதாகும். வஹிய லா அன் நாஃபியா, அது நஃபி செய்யக்கூடிய லாவும், ஜீதத், அது நஃபி செய்யக்கூடிய லாவாகும். ஆனால் ஜீதத் அலைஹத்தா, தா அதன் மீது கூட்டப்பட்டிருக்கிறது, அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. லித்தஅனீஸில் லஃல், அந்த சொல்ல மோனசாக்கிறதுக்கு, அவுலில் முபாலகா, அல்லது கருத்தை மிகைப்படுத்துவதற்கு. முபாலகான முபாலகத்துல் மஅனா, அல் முபாலகா ஃபில் மஅனான்னு அர்த்தம், கருத்தை மிகைப்படுத்து, நஃபியை கூட்டுறது. லான்னு சொல்வதை விட லாத்தன்னு அர்த்தம் அதிக நஃபி செய்கிறது. வஷர்த்து இமாலிஹா, அதற்கு அமல் செய்து வைப்பதனுடைய நிபந்தனையாகிறது ஐயக்கூன் இஸ்முஹா வஹபருஹா லஃப்தல் ஹீனி, அதனுடைய இஸ்மும் ஹபரும் ஹீன் என்ற லஃப்லை கொண்டதாக இருக்க வேண்டும். வஸ்ஸான், இரண்டாவது ஐயுஹதஃப அஹதுல் ஜுஸ்ஐனி, அதனுடைய இரண்டு பகுதிகளில் ஒன்று, இரண்டு கூறுகளில் ஒன்று, அதாவது இஸ்மும் ஹபரும், அந்த இரண்டு கூறுகளில் ஒன்று ஹதுஃப் செய்யப்பட வேண்டும். காலிப், பெரும்பாலும் ஐயக்கூன் அல் மஹதுஃப் இஸ்மஹா, ஹதுஃப் செய்யப்படுவது இஸ்மாக ஆகிவிடுகிறது பெரும்பாலும். ககௌலிஹி தாரா, அல்லாஹ்வினுடைய குர்ஆன் போல, ஃபனாது, அவர்கள் அழைத்தார்கள் தான், ஆனால் வலாத்த ஹீன மனாஸ், அது விரண்டோடும் நேரம் அல்ல. வத்தக்தீர் வல்லாஹு ஆலம், தக்தீர் எப்படி இருக்கும் என்றால் அல்லாஹ் தான் மிக வெளிச்சம். நாதா பஅதுஹும் பஅதன், சிலரை அழைத்து உதவிக்காக தேடினாங்க. ஆனால் அன்லை செல் ஹீனு ஹீன ஃபிராரின், அந்த நேரமோ விரண்டோடி தப்பியோடக்கூடிய நேரம் அல்ல. வகத் யுஹதஃபு ஹபருஹா, அதனுடைய ஹபர் சில பேர் ஹதுஃப் செய்யப்படும். வயபுகா இஸ்முஹா, அதனுடைய இஸ்ம் எஞ்சி இருக்கலாம். கக்ராஅத்தி பஅதிஹிம், அவர்கள் சிலருடைய கிராஅத்தை போல. வலாத்த ஹீனு மனாஸ், சிலாக்கள் என்னது வலாத்த ஹீனு மனாஸ்ன்னு மோதி இருக்கிறாங்க, பிர் ரஃப், ரஃபு செஞ்சு மோதி இருக்காங்க. ஆனால் நம்மட கிராத்தில் வலாத்த ஹீன மனாசின்டு ஹீனன்னு நசுப்பு செய்கிறோம். ரைட். அப்போ இதில் சுருக்கம் என்னன்னு கேட்டால், மா லா இன் மா லா லாத்த, இந்த மூணும் லைசவுடைய அமலை போல் அமல் செய்யும். ஆனால் நிபந்தனைகள் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியனது அமல்களுக்கு நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைகள் பேணப்பட்டு வரும் பொழுது இந்த மூணும் எனது இஸ்முக்கு ரஃபும் ஹபருக்கு நஸ்பும் செய்து இவைகள் நஃபியுடைய கருத்து தருகிறது, இல்லைன கருத்து தரக்கூடியவைகளாக இருக்குது. இவ்வளவுதான் எனது பாடத்தினுடைய சுருக்கம். நமக்கு இவ்வளவும் போதும். ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஷுக்ரான்.